ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு பர்த்டே போல இருக்கு. ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஹீரோயினுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலி அவ கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கா. என்னன்னா அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல இருக்கறனால அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினோட அப்பா கேக்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஹீரோயின் அது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இதனால நம்ம ஹீரோயின் செம்ம டிப்ரெஷன்ல இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினோட தங்கச்சி வந்து அக்கா இந்த வருஷமாவது உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு கேண்டில் ஊதுக்கான்னு சொல்ல ஹீரோயின் நல்லா வேண்டிக்கிட்டு கேண்டில் ஊதுறாங்க. சோ ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மூஞ்சி அப்படியே மாறுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. சோ ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பா சரியான பிளே பாய். ஹீரோயினோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பொண்ணுங்க இவரோட லைஃப்ல வந்துட்டு போயிடுச்சு. இதனாலே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வந்துட்டு அவங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட்னாலே பிடிக்காது. இப்ப கூட வந்துட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க அந்த கிஃப்ட் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல்ல நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா வந்து ஏன் இந்த மாதிரி வந்துட்டு என்னோட வருங்கால மனைவி கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்க எத்தனை மனைவிகள் தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, மாசத்துக்கு 9 கேர்ள் ஃப்ரெண்டை மாத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணுக்கே இப்ப கல்யாண வயசு ஆக போகுது, ஆனா நீங்க என்னன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு தான் சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா பலார்னு வந்துட்டு நம்ம ஹீரோயினை அரைஞ்சிடுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல கூட உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் இல்ல, உங்க பொண்ணுடைய பர்த்டே அன்னைக்கே உங்க பொண்ணை அடிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க கோச்சுக்கிட்டு அவங்களுடைய கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட இன்டர்கிரேஷன். சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் கூட நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு. சோ அதனால வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த பொண்ணுக்காக நல்லா சமைச்சிருக்கான். இந்த பொண்ணு பேர் வந்துட்டு மிங்கு, நம்ம ஹீரோ பேரு ஓம். சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சமைச்செல்லாம் கொடுத்து உடனே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பர்த்டே விஷலாம் பண்றான். ஹீரோடைய அம்மாவுக்கும் மிங்க்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவும் என்ன பண்றாங்க மிங்குடைய பர்த்டே செலிப்ரேஷன்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய லைஃப் இந்த மாதிரி என்ஜாயா போயிட்டு இருக்கப்ப அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம சேனலோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் இருந்தா கண்டிப்பா உங்க இவர் யாருன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இவர் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு ஹேண்ட்ஸமான சூப்பரான ஒரு போட்டோகிராஃபர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட அப்பாவோட அசிஸ்டன்ட் இவனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோ வந்துட்டு கன்னு. இவன் கன்னு என்ன பண்ணா தயவு செஞ்சு காரை நிப்பாட்டே ப்ளீஸ் அழுவாம வீட்டுக்கு வா நம்ம போலான்னு சொல்லிட்டு கன்னு நம்ம ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயின் கன்னுடைய தொல்லை தாங்க முடியாம வேற ஒரு ரூட்ல கார் எடுத்துட்டு கிளம்பிட. இப்ப அதே ரூட்ல தான் நம்ம ஹீரோ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்ல வந்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காமல இருக்கு. நல்லா ஜாலியா ரெண்டு பேருமே கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இது இதுல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினோட கார் வரத பாக்கல. அவ்வளவுதான் ரெண்டு காருமே டபக் டபக் மோதிக்கிச்சு. ஆனா பெருசா எந்த ஒரு சேதாரமும் இல்ல. கடுப்பான நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவும் வெளியே வராங்க. ரெண்டு பேருமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பழி போடுறாங்க. இல்ல உங்க மேலதான் தப்பு உங்க மேலதான் தப்புன்னு சொல்லி பழி போட்டுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோடைய கண்ணத்துல லிப்ஸ்டிக் கரையை பாத்துறாங்க. ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கல, ரெண்டு பேருமே கொஞ்சம் கொலாவிட்டு வந்து இந்த மாதிரி என்னோட காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்களா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நீ வேற குடிச்சு வேற இருக்கேன் இரு நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு சொல்ல உடனே வந்துட்டு அந்த மிங் பொண்ணு சாரி கேட்கறா. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே ரெண்டு காருக்கும் சேதாரமா இருக்கு, இந்த இதை வந்துட்டு நீ வந்துட்டு அவனோட காரை சரி பண்றதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய டைமண்ட் ரிங்க கழட்டி நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட. நம்ம ஹீரோ பாக்குறான் என்னையா இவ வந்தா காரை அடிச்சா டைமண்ட் ரிங்க கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்காளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கக்குள்ள ரோட்ல ஹீரோயினோட காரை வந்துட்டு ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் யாருடா இது நம்மள ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு பொறுமையா ஓட்டினா அந்த காரும் பொறுமையா வருது, வேகமா போனா அந்த காரும் வேகமா வருது. ஹீரோயின் பயந்துடுறாங்க. திடீர்னு இப்ப அந்த காருக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே வந்து கன் ஷூட்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோயின் பயந்துடுறாங்க. செம்ம ஃபாஸ்டா வண்டி ஓட்டிக்கிட்டே போவே. இப்ப அந்த கன் ஷூட்னால ஹீரோயினோட வண்டி பஞ்சரே ஆயிடுது. இப்ப ஹீரோயின் ஐயோ என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே வராங்க. அந்த இடத்துல ரெண்டு ரவுடி பசங்க இருக்கானுங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவனுக்கு கொலை பண்ண வந்திருக்கானுங்க. ஹீரோயின் அவங்க அப்பா காரை எடுத்துட்டு வந்ததுனால ஹீரோயின் வந்துட்டு நம்மள பாத்துட்டா, அதனால வந்துட்டு நம்ம இவளை கொண்டு இல்லன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ரவுடி பசங்க ஹீரோயினை துரத்திக்கிட்டே வர ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த பிரிட்ஜு கீழ இருந்துட்டு ஓடுறாங்க பாருங்க. இப்ப அந்த இடத்துல தான் நம்ம போட்டோகிராஃபர் ஹீரோ செகண்ட் ஹீரோ போட்டோ எடுத்துட்டு இருக்கான். பொண்ணு ஹீரோயினை யாரோ ஒரு ரெண்டு பேர் துரத்திட்டு போறாங்கன்றது இவன் பாக்குறான். இவனுக்கு ஹீரோயினை தெரியாது, இருந்தாலும் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு பின்னாடி போவ அப்படியே வந்துட்டு யதார்த்தமா நம்ம ஹீரோவும் வந்துட்டு பிரிட்ஜுக்கு மேல இருக்க நம்ம ஹீரோயினோட காரை பாத்துறான். ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு டைமண்ட் ரிங்க கொடுத்துட்டு இங்க காரை நடுரோட்ல நிப்பாட்டிட்டு இப்ப யார்கிட்ட சண்டை வாங்குறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினோட சவுண்ட் கேக்குது. இப்ப பிரிட்ஜுக்கு மேல இருந்து நம்ம ஹீரோயினை கீழே பாக்குறான். பொண்ணே நம்ம செகண்ட் ஹீரோ காப்பாற்றலான்னு வந்தா பாருங்க. அந்த ரெண்டு ரவுடி பசங்க கிட்ட கன் இருக்கிறத பார்த்து செகண்ட் ஹீரோ போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த கடலுக்குள்ள கீழே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அது ரொம்ப ஆழம் கிடையாது. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக அவனுடைய காரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுறான். பீப் சவுண்ட் கேட்டோன்னு அந்த ரெண்டு ரவுடி பசங்க யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க வாங்க நம்ம எங்க போலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் போயிட அப்படியே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா அப்படியே ஹீரோயினை காப்பாற்றலாம்னு சொல்லி போறாங்க பாருங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு நீச்சல் எல்லாம் தெரியுது, ஆனா அவங்களால
மேல வர முடியல. ஏன்னா இந்த பொண்ணு மேலேயே வரலன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய சட்டையை கழட்டி போட்டுட்டு ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. நம்ம ஹீரோயின் மேல வர முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே முழுகிட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோல ஹீரோயினை காப்பாற்ற முடியல. அவனும் மேல வந்துட்டான். ஏன்னா அவனுக்குமே வந்து மூச்சு வாங்குது. இப்ப ஹீரோ என்ன பண்ணா அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயினை வந்து கால்ல இருக்க அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தி மேல கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ என்ன பண்ணா டக்கு நெட்ல சர்ச் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில விழுந்தவங்களுக்கு என்ன பண்ணுன்றத பாக்குறான். பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு என்ன பண்றா அவனுக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு காமிச்சிட்டு இருக்கான். சோ வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல அமுக்குறான், நெஞ்சில அமுக்குறான், தண்ணி எல்லாம் வெளியே வந்து லாஸ்டா நம்ம ஹீரோ வந்துட்டு சிபிஆரும் கொடுக்குறான் நம்ம ஹீரோயினுக்கு. கடைசியா நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மல் ஆகுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. டக்குனு ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிட்டு ஆம்புலன்ஸும் அங்க வந்துடுது. இப்ப பக்கத்துல நம்ம செகண்ட் ஹீரோடைய சட்டை இருக்கும் இல்லையா, அவன் சட்டையை கழட்டி போட்டு தான் தண்ணியில குதிச்சிருப்பான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த சட்டையை எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விட்டுறோன்னே செகண்ட் ஹீரோவும் வந்துடுறான். வந்து ஹே பொண்ணு என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். ஆனா ஹீரோடைய முகத்தை பார்க்கல. பக்கத்துலயே நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான், அவனையும் பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா செகண்ட் ஹீரோ தான் தன்னை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தப்பு கணக்கு போட்டிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா கன்னும் என்ன பண்ணா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா இல்லையா, என்னது இந்த இடத்துல நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோயினை பாத்துறா. ஏமா என்னவா ஆச்சுன்னு சொல்லி கேட்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. கன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை திட்டாங்க. ஏமா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்பா அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போயிட்டியான்னு சொல்ல ஹீரோயின் டேட் லூசு தகப்பா நான் ஒன்னும் சூசைட் எல்லாம் பண்ண போல, என்ன எவனோ 2 பேர் கொல்ல வந்தானுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு செம கடுப்பாயிடு. யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்ல எனக்கு என்ன தெரியும், கொல்ல வந்தவன் என்ன அட்ரஸா கொடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா பிடிச்சி திட்டி விடுறாங்க. ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணாரு, கன் கிட்ட என்னோட பொண்ணை யார் வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்லிட்டு கன்னு கிட்ட சொல்லிட்டு செம்ம கடுப்புல நின்னுட்டு இருக்க. ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட அக்கா உன்னை ஒரு ஹேண்ட்ஸமான பையன் தெரியுமா காப்பாத்தினது, அந்த பையன் அவனுடைய சட்டையெல்லாம் உன் மேல போத்தி விட்டு இருந்தா, நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்ப சட்டையெல்லாம் போத்தி இருந்துச்சு தெரியுமா, அதுவும் இல்லாம அந்த பையன் செம்ம ஹேண்ட்ஸமா வேற இருந்தாங்கா, இந்தாங்கா அந்த சட்டைன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோடைய சட்டை எடுத்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. ஹீரோயினோட தங்கச்சி பேரு ஜே, ஓகேங்களா. சோ அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்க, அக்கா அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், பேசாம வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பையனே டேட் பண்ணுக்கான்னு சொல்ல ஹீரோயின் அவங்க தங்கச்சி மேல ரொம்ப பாசம் வச்சுக்கனால அவ்வளவுதானே நீ சொல்லிட்டல டேட் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட பேசிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி அங்க வந்து போலான்னு பார்க்க கரெக்டா நம்ம ஹீரோ அதாவது செகண்ட் ஹீரோ வந்துடுறாரு. சோ செகண்ட் ஹீரோடைய பேரு பேட். சோ பேட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. அப்படியே பேட் என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு போட்டோகிராஃபரை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஆக்சுவலி நம்ம பேட் வந்துட்டு ஒரு போட்டோகிராஃபர் தானே, ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அது வந்துட்டு ஹீரோயின் ஒரு பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜுடைய ஒரு போட்டோ தான். அப்ப ஹீரோயின் பேட்டு கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. பேட் என்ன பண்ண அப்படியே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு காஃபி சாப்பிட போலாமான்னு கேட்க ஹீரோயினோட தங்கச்சி உடனே வந்துட்டு அக்கா அக்கா போ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மிங்க் காமிக்கிறாங்க. மிங்க் என்ன பண்றா, இவளுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு அனிவர்சரி அப்படின்றதுனால ஹீரோக்காக ஒரு சூப்பரான ஒரு வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு. ஹீரோ வந்துட்டு வேலை டென்ஷன்லயே இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா வந்துட்டு பேட்டும் உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசுறாங்க நல்லபடியா பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன காப்பாத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. ஆனா இந்த இடத்துல பேட் என்ன பண்ணா, ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு வந்தது அப்படின்றது சொல்லல. ஆனா இவனும் காப்பாத்ததான் போயிருப்பான், இவனால முடியலன்னு சொல்லிட்டு மூச்சு விட முடியல நீ வெளியே வந்திருப்பான், ஹீரோ அந்த நேரத்துல காப்பாத்திருப்பான். பிளஸ் இவங்க 2 பேருமே பேசிட்டே இருக்கக்குள்ள 2 பேருக்குமே பெயிண்டிங் பிடிக்கும், போட்டோகிராஃபர் பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா கன் என்ன பண்ணா அப்பா உன்னை கூப்பிட்டாங்க வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போவேன். ஹீரோயினும் பேட்டை பார்த்துட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேசுறாங்க. ஹீரோயின் என்ன புதுசா ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்கா, கல்யாணம் பண்ண போறீங்களா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க சும்மா வேற ஏதாவது தேவையில்லாத வேலை எல்லாம் பேசாத உன்னை வந்துட்டு காப்பாத்தினாலியா அந்த பையனுக்கு ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கா, அதனால அவனை வர சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே பேட்டை கூப்பிடுறாங்க. சோ பேட்டும் என்ன பண்ணா ஹீரோயினோட வீட்டுக்கு வரா. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ல. அவளுதான் பேட் பார்த்துட்டு மயங்கே போயிடா. ஹீரோயினை பார்த்துட்டு தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்ல பக்கத்துல நான் நின்னுட்டு இருக்கேன்டா 2 பேரும் ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். அப்படியே இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினோட அப்பாவும் வந்து பேட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பான்னு சொல்லிக்கிட்டு நம்ம டின்னர் பார்ட்டில வேற ஒருத்தவங்களும் வர போறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவருடைய செக்ரட்டரி வந்திருக்கா. இவருடைய பேர் வந்துட்டு த்ரிஷா. சோ த்ரிஷாவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா எப்ப பாரு இவருடைய லைஃப்ல நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ அப்ப த்ரிஷா என்ன பண்ணா நம்ம பேட்டை பார்த்துட்டு நீ ஒரு போட்டோகிராஃபர் தானே, பேசாம எங்களுடைய ஃபேமிலி போட்டோ ஒன்னு எட அழகா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்து ஏமா ஃபேமிலி போட்டோ எடுன்றது ஓகே, அது என்ன எங்க ஃபேமிலி போட்டோன்னு சொல்ற, நீ ஒண்ணு எங்க ஃபேமிலியே கிடையாது, நீ வெறும் ஜஸ்ட் செக்ரட்டரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட ஹீரோயினோட அப்பா அம்மா இங்க பாரு கெஸ்ட் முன்னாடி இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்ல. ஆனா த்ரிஷாவும் கம்முன்னு இல்லாம ஹீரோயினை பார்த்து உனக்கு என்ன இப்போ நான் உன்னோட ஃபேமிலி தானே ஆகணும், பேசாம நான் உன்னுடைய ஸ்டெப் மதர் ஆகிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லுன்னு சொல்ல இல்லம்மா
சரிம்மா ஸ்டெப் மதர் ஆகட்டுமா அப்படின்னு அவ முடிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் பக்கத்துல இருந்த ஒயின் எடுத்து த்ரிஷா மேல ஊத்தி விட த்ரிஷாவுக்கும் செம்ம கடுப்பு. அவரு ஏடி ஏமாலேடி ஒயின் எடுத்து ஊத்துனேன்னு சொல்ல ஒயின் என்ன மூஞ்சில கார குழம்பே போடுவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க குழம்புக்குள்ள நம்ம த்ரிஷாவுடைய மூஞ்ச பிடிச்சு அமைக்கிட்டு இருக்கா. த்ரிஷாவுக்கும் செம்ம கோவம் வந்தது. கத்தி எடுத்து ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஏடியே ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, எங்க அம்மாவுடைய பேரை சொல்லிட்டீங்க வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ அவ்வளவுதான், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, அவங்களும் இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மாவுடைய இடத்துல நான் யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு த்ரிஷாவை கதறி கதறி அங்கிருந்து ஓட வச்சிடுறாங்க. இன்னும் சீன் கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய அனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிங் கூட வெளியே வந்திருக்கான். ஆனா ஹீரோ என்ன பண்ணா அனிவர்சரி செலிப்ரேட் பண்றது அந்த பாவம் அந்த பிள்ளை கூட இல்ல உட்காரணும், ஹீரோ மட்டும் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவ பாவம் கிஃப்ட வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. குடுக்கலான்னு பார்க்க மறுபடியும் ஹீரோ எந்திரிச்சு போயிட்டான். மறுபடியும் ஹீரோ வர சாரிப்பா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அதனால தான் சொல்ல மறுபடியும் என்ன பண்ண அவளுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அந்த வாட்சை கொடுக்கலான்னு கையை எடுக்க மறுபடியும் ஒரு பையன் வந்து டே மச்சான் வாடா டான்ஸ் ஆட போலான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான். அவ்வளவுதான் மிங்கு கடுப்பாயிர அட போடா டே வெண்ண அப்படின்னு சொல்ல அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா பேட்டு ஹீரோயினை வந்துட்டு சாப்பிடறதுக்காக வெளியே கூட்டு வந்திருக்கா. ஏன்னா வீட்டுல இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லையா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் செம்மையா போதை ஆயிடுறாங்க. போதை ஆயிட்டு அப்படியே வந்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு நீ யாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல தெரியுமா அப்படின்னு பேச செகண்ட் ஹீரோ நீ ரொம்ப கிரேசியா இருக்க அப்படின்னு சொல்ல யாரை பார்த்து கிரேசின்னு சொன்ன, நான்லாம் ஒண்ணு கிரேசி கிடையாது, நான் வந்துட்டு செம்ம செக்ஸி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க பேட் கிட்ட சொல்றாங்க. பேட்டுக்கும் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க போறதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போவேன். அப்படியே கட் பண்ணி அதே ரெஸ்டாரண்ட்ல தானே நம்ம ஹீரோவும் மிங்கும் இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணா மிங்க் ஹீரோ செம்ம குடி போல இருக்கு. இப்ப மிங்க் வந்துட்டு அவளோட கிஃப்ட கூட இன்னும் கொடுக்கல. இப்ப ஹீரோ என்ன பண்ணா சரி நானும் ஓகே இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு மிங்க விட்டுட்டு போவேன். மிங்கும் இப்ப நம்ம செகண்ட் ஹீரோவும் பாக்குறாங்க. இப்ப பேட் என்ன பண்ணா மிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கோடைய பேரை கூப்பிட இவங்க ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்ன்றது தெரியல. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வராங்க பாருங்க. ரெண்டு பேருமே போதையில் தானே இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருடைய பேரை நினைச்சு கையை மேல போட்டுக்கிட்டு பேச ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயினும் ஹீரோவும் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் உடனே அடே படுபாவி உன்னை நான் பாத்துட்டேனா, உன்னை பாக்குறப்பெல்லாம் நீ குடிச்சிட்டு தாண்டா இருக்க, என்ன என்னுடைய வந்துட்டு அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறியான்னு சொல்ல ஹீரோ உடனே நான் ஏமா அட்வான்டேஜ் எடுக்க பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா பேட்டும் வந்துடுறாங்க அங்க மின்னும் வந்துடுறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா மிங்க் என்ன பண்ணா ஹீரோ கூப்பிட்டுட்டு சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல உடனே நம்ம பேட் என்ன பண்ணா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு மாமா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பேட் என்ன பண்ணா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போவேன். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டு இருக்கா. இப்ப பேட் என்ன பண்ணா ஹீரோயினை கொண்டு வீட்டுல டிராப் பண்றப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க இந்த மாதிரி அவங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பேட்டை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எனக்குன்னு யாருமே கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் கிடையாது, இவ்வளவு அக்கறையா என்ன இதற்கு யாருமே பாத்துக்கிட்டதே கிடையாது. சோ நான் உன்னை லவ் பண்ணேன் டைரக்டாவே சொல்றேன், நம்ம டேட்டிங்லாம் பண்ண வேணா ரெண்டு பேருமே லவ் பண்ணலாமான்னு சொல்ல பேட்டுக்கும் ஹீரோயினை பிடிச்சதுனால அவனும் கிஸ் கொடுத்து ஹீரோயினோட லவ்வுக்கு அக்செப்ட் சொல்லிட்டான். சோ அப்படியே ஒரு வருஷம் அப்படியே வந்துட்டு போடிடுது. சோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க நான் வந்துட்டு பேட் கூட வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்குன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா வந்து என்னமா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், நீ இன்னும் அவனை ஒழுங்கா கூட டேட் பண்ணிருக்க மாட்டேன், இன்னொரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணன்னு சொல்ல அது மட்டும் இல்லாம உனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கல அந்த டிப்ரெஷனுக்காக அது நீ வந்துட்டு பேட் கிட்ட சொல்லிட்டியான்னு சொல்ல ஹீரோயினுக்கு அழுகியா வருது. நீங்களே ஏன்பா என்ன இந்த மாதிரி டிப்ரெஷன் பேஷன் மாதிரி ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு பேட் வந்து அங்கிள் எனக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அவ எப்படி இருந்தாலும் சரி நான் அவளை ஏத்துவேன், ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணுவோம், மேரேஜ்க்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவான பேட் என்ன பண்ணா ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்ல அப்படியே ரெண்டு பேருக்கும் மேரேஜோடைய விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ கிட்ட மிங்க் என்ன பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னோடனே ஹீரோக்கு செம்ம குஷி ஆயிட்டு என்ன சொல்ற உண்மையாவா, சரி ஓகே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபாரின் போற வேலை இருக்கு ஒர்க் விஷயமா, நாங்க போயிட்டு வந்த உடனே முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஓகேவான்னு சொல்ல மிங்குக்கும் செம்ம குஷி ஆயிட்டு ரெண்டு பேருமே செம்மையா செலிப்ரேட் பண்றாங்க. இப்பவே பேபியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பேசிக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் வந்துட்டு கல்யாணம் வந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் போட்டோ ஷூட் அது இதுன்னு சொல்லிட்டு பேட் கிட்ட நல்லா வந்துட்டு டிஸ்கஷன்லாம் நிறைய போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ண ஃபாரின் கிளம்புறானியா, அதனால மிங்க் என்ன பண்ற ஹீரோடைய துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு நம்ம இவன் போறாம்பல இருக்கு, ஹீரோ வந்துட்டு ஃபாரின் கிளம்ப போறாம்பல இருக்கு. இப்ப வந்துட்டு மிங்க் கேக்குறா இங்க பாரு நீ ஃபாரின் போயிட்டு அங்க ஏதாவது ஒரு பொண்ணை வந்துட்டு டேட் பண்ணிட்டு கூட்டு வந்துட மாட்டல, இந்த மாதிரி நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணேன், எக்காரணத்தை கொண்டு நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு மிங்க் சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்ல நான் எக்காரணத்தை கொண்டு ஒன்னையும் நம்ம பாப்பாவையும் நான் விட்டுட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ மிங்க கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம இவங்களை காமிக்கிறாங்க. பேட் என்ன பண்ணா அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணாப்புல இருக்கு. பேட்டோடைய அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல இருக்கு. உடனே ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய வீட்டுல எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் போயிட்டு வந்துட்டுமான்னு கேட்க ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் 1 வீக் தானே இருக்கு, சோ நீ போயிட்டு சீக்கிரமா வந்துரு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் வெட்டிங் ட்ரெஸ் வரப்போகுது, வந்துச்சுன்னா உனக்கு போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல
அப்படியே பேட் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் இப்ப அவங்களுடைய வெட்டிங் ட்ரெஸ் வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தங்கச்சி அக்கா காட்டு மாமா கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, பேட்டுக்கு கால் பண்ண. சோ கால் பண்ணிருக்கிறது நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட போட்டோ பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயின் நினைச்சு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட பேட் பேசுறான். உடனே ஹீரோயின் போனை வாங்கி குடுறி ஏண்டி என்னோட ஆளை நீ வந்து கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட் என்ன சொல்றான், என்னோட லைஃப்ல வந்து நான் மிகப்பெரிய ஒரு வரம் தெரியுமா பேசிக்கிட்டே இருக்காக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம பேட்டுடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹீரோயின் இங்க கத்திட்டு இருக்காங்க, பேட் உனக்கு என்ன ஆச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா செம்ம பெரிய ஆக்சிடென்ட் போல இருக்கு. ஒரு மரத்துல மோதி பேட்டுடைய தலையெல்லாம் செம்ம பிளட் வந்துட்டு இருக்கு. இப்ப பேட் வந்து பாத்தீங்கன்னா அரை மயக்கத்துல எந்திரிக்கிறான் பாருங்க. அப்போ ஒரு பொண்ணுடைய வந்துட்டு ஒரு விஷுவல் மாதிரி அவனுக்கு தெரியுது. ஆக்சுவலி நம்ம பேட்டுடைய கார் ஆக்சிடென்ட் பண்ணது ஹீரோ போல இருக்கு. ஹீரோ வந்தோடனே போச்சு நம்ம ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை பாக்குறான் பாருங்க. தலையெல்லாம் ரத்தம் விழுந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஏன்னா ஹீரோயினை காப்பாத்தினப்ப பேட்டை பாத்துருப்பான் இல்லையா. ஐயோ இந்த பையனா அப்படின்னு ஹீரோ ஷாக். பேட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனோடனே ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சி கன்னு இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் பேட்டை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு போல இருக்கு. இப்போ டாக்டர் பேட்டை வந்துட்டு செக் பண்ணிட்டு வெளியே வர ஹீரோயின் ஓடி வந்து பேட் எப்படி இருக்கான்னு கேட்க, சாரிமா 1 ஹவருக்கு முன்னாடியே அவனை வந்திருந்தா நாங்க காப்பாத்தி இருந்துக்கலாம், ஆனா இப்ப அவன் இறந்துட்டான்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம அழுக வருது. என்ன பண்றதுன்னு தெரியல, கதறி அழுதுட்டு இருக்காங்க. போய் சொல்லாதீங்க டாக்டர், பேட் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோயின் சமத்தியா அழுதுட்டு இருக்கா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டோடைய ஃபினரல் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா பேட்டை அரெஸ்ட் பண்ண, அதாவது இடிச்சவங்களை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கோம். இப்போ ஹீரோயின் அங்க வந்துட்டு உடஞ்சி போனா பேட்டோடைய வண்டி பாக்குறாங்க. பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா பேட்டுக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமத்தியா நின்று அழுதுட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஹீரோடைய கார் இருக்கிறத பாக்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோடைய காரை ஒரு தடவை இவங்க இடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால அந்த நம்பர் பிளேட்டை நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கும். இது அவனா, இது அந்த குடிகார பாவி தானேன்னு சொல்ல அதுக்குள்ளே என்ன பண்றா, மிங்கும் என்ன பண்றா, ஹீரோ பார்க்கறதுக்காக வரா. இப்போ உடனே ஹீரோ வந்துட்டு இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன், தயவு செஞ்சு இங்க வந்து போவோம் ப்ளீஸ் ஓம்னு சொல்லிட்டு மிங் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் உள்ள வந்து நம்ம ஹீரோ பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. வச்சுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம், நீ குடிச்சிட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்டி வந்துட்டு இந்த மாதிரி அவனை நீ சாகடிச்சிட்டல அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் குடிக்கலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னோடனே போய் சொல்லாத, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தப்பெல்லாம் நீ குடிச்சிட்டு தான் இருந்தேன், நீ சரியான ஒரு குடிகார பாவி தான், உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கும் அவனுக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா கல்யாணம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமத்தியா அழுதுட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்குமே ஒரு மாதிரி செம்ம கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. இப்போ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிடிச்சி ரொம்ப திட்டுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீ எல்லாம் வந்துட்டு ஒரு ஆளா, நீ வந்துட்டு ஒரு குடிகார பாவி, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இந்த மாதிரி பண்ணிடு, என்னோட வாழ்க்கையே நீ கெடுத்துட்டடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமத்தியா வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போட்டு 2 அடி அடிச்சிட்டாங்க கூட. இப்போ ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயினோட அப்பா ரொம்ப பெரிய ஆளுன்றதுனால என்ன பண்றாரு, ஹீரோக்கு பெருசா ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதுல ரொம்ப மும்பரமா இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும், ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டேன்றாரு, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் அப்படியே வந்துட்டு ஸோ இதுல கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பண்ண தப்ப ஒத்துக்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஒர்க் டென்ஷன்ல வண்டி ஓட்டிட்டு போனேன், ஸோ அதுல வந்துட்டு எனக்கு லைட்டா தூக்கம் வந்துருச்சு, அந்த ஒரு தூக்க கலக்க கேப்ல நான் வந்துட்டு வண்டி ஓட்டுறதே மறந்துட்டு போயிட்டு தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல ஆனா ஹீரோயின் ஜட்ஜ் முன்னாடி எந்திரிச்சுன்னு இவன் போய் சொல்றான், இவன் குடிச்சிட்டு தான் வண்டியை ஓட்டி இருப்பான், இவன் ஒரு செல்ஃபிஷ், இவனை நான் பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு இவன் குடிச்சிட்டு தான் இருந்தான், இவனுக்கு நல்ல பெருசா தண்டனை கொடுங்கன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அந்த தப்பை தான் தான் பண்ணான்னு சொல்லி ஏற்றுக்கிறதுனால ஸோ வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஜெயில் தண்டனையை கொடுத்துட்றாங்க. ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷம் அவனுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சமத்தியா கோர்ட்லயே எழுதிட்டு இருக்க. ஹீரோவை போலீஸ்காரங்களாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா சமத்தியா அழுவ. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை பத்திரமா பாத்துக்க மிங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போவேன். ஆனா ஹீரோடைய அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அம்மா அம்மான்னு கதறாங்க. ஆனா போலீஸ்காரங்களாம் ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பேட் இறந்த நினைச்சு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் செம்ம டிப்ரெஷன்ல இருந்தாங்க. இப்ப பேட்டை நினைச்சு நம்ம ஹீரோயின் சமத்தியா அழுது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் போது ஹீரோயினுக்கு நைட் மேர் வேற வந்துட்டு இருக்கு. இதனால நம்ம ஹீரோயினோட தங்கச்சி 24 மணி நேரமும் ஹீரோயின் கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க டிப்ரெஷன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, இதுல பேட் வேற இறந்துட்டான்றது நம்ம ஹீரோயினால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. செம்மையா நம்ம ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம மிங்க காமிக்கிறாங்க. மிங்க் கிட்ட நிறைய காசு இருக்கு. உடனே வந்துட்டு மிங்கோடைய அம்மா கேட்கறாங்க, இதெல்லாம் ஏது உனக்கு காசுன்னு சொல்ல இல்ல இந்த மாதிரி ஹீரோடைய சேவிங்ஸ் தான், இந்த மாதிரி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது, ஹீரோடைய அம்மாவை நான் பாத்துக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்துட்டு அங்க போறேன் அப்படின்னு சொல்ல மிங்கோடைய அம்மா திட்டிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன அறிவு இல்லையா, உன் குழந்தை அதாவது உன் வயித்துல வந்துட்டு குழந்தை ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்குமே நீ செலவு பண்ணணும், உன்னையும் நீ பாத்துக்கணும், ஸோ அதனால வந்துட்டு நீ எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஹீரோடைய அம்மாவை இந்த காசை வச்சு நீ பாத்துக்க முடியுமா என்னன்னு கேட்க. ஆக்சுவலி ஹீரோடைய அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்க போல இருக்கு, அதனால ஆபரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இவ வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவ சேர்த்து வச்சிருந்த காசு
ஹீரோடைய காசு மொத்தமா இவ எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை ஜெயில காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ரொம்ப வந்துட்டு அமைதியான ஒரு பையன் தான். ஜெயில வேற ஒரு பெரிய கைதி படுக்க வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோ படுத்துட்டான் போல இருக்கு. அதனால அந்த கைதியோட பேரு டைகர். ஸோ அந்த ஆள் என்ன பண்ணா நம்ம ஹீரோ போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். அவனுடைய கூட்டாளிகளும் போட்டு அவனை சம்மடி அடிச்சிட்டு இருக்கா. போலீஸ்காரங்க வந்து ஏடா பண்ணிட்டு இருக்கீங்க, கைதிகளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் அடிபட்டு இருக்கு இல்லையா, என்னப்பா ஆச்சுன்னு கேட்க. ஆனா ஹீரோ வந்துட்டு இல்ல சார், நான் தெரியாம போய் அங்க படுத்துட்டேன், அதை அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல சார், பரவாயில்ல சார்ன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ண அங்கே பாவமா நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துல ஜெயில ஒரு கைதி என்ன பண்ண ஹீரோ பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அப்படிதான் வா நம்ம வேற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அவனுடைய இடத்த நம்ம ஹீரோக்கு ஷேர் பண்ணி வந்துட்டு விடுறான். ஸோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ என்ன பண்றது, நம்ம ஹீரோடைய தலையெழுத்து. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க செம்ம டிப்ரெஷனா இருக்கக்குள்ள இப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே குடிச்சு எதுக்கு தான் மனுஷங்களா வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியல, குடிச்சு வீட்டில் அமைதியா படுக்க வேண்டியது தானே, இந்த மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையே கெடுத்து விட்டுறாங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப ஸ்கூல்லாம் விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஒரு குடிகார பையன் என்ன பண்ணா குடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவை கார்ல வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறான். அப்படியே நம்ம ஹீரோயினோட அம்மா லாஸ்டா நம்ம ஹீரோயின் கிட்ட பத்திரமா இருமா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே இறந்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், உண்மையாவே ஒரு பேரண்ட்ஸ் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும். அதனால தான் ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே செம்ம டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. ஆனா இடிச்ச படுபாவி செம்மையா குடிச்சிருந்ததுனால அவனுக்கு ஒரு வாழ்க்கையே நம்ம கெடுத்துட்டோம், ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டோன்றது அவனுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட சொல்லி இன்னும் டிப்ரெஷன்ல அதிகமாக ஹீரோவை பார்க்கறதுக்கு மிங்க் வந்திருக்கா. மிங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அம்மாக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏதோ காசுலாம் தேத்திட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஹீரோ வெளியே இருந்தானா ஏதாவது பண்ணலாம், ஆனா உள்ள இருக்கா இல்லையா. ஆனா ஹீரோ அந்த கஷ்டத்தையும் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு நீ அழுவாதமா, வயிற்றுல பாப்பா இருந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் நீ பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அதாவது நம்ம மிங்க்கு சமாதானப்படுத்த இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப அவன் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்திருப்பான். அப்ப மிங்க்கு கால் பண்ணி சீக்கிரமா வாயேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பான். விஷயம் என்னன்னா மிங்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணது இவ்வளவுமே தெரியாம தான் பண்ணியிருப்பான். ஸோ வந்துட்டு இவ செம்மையா பயந்துரா. இப்ப ஹீரோ வந்து பாக்குறான். அது வரைக்கும் ஹீரோ வரதுக்குள்ள அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுது. இப்ப ஹீரோ வந்து பார்த்தப்ப பேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாசம் இருந்திருக்கு. பேட் வந்துட்டு ஒரு உயிரோட தான் இருந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்த டைம் பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்ல மிங்க் அலூரா போச்சு, என்ன வந்துட்டு போலீஸ்காரங்க பிடிச்சு போயிட போறாங்க, நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஆக்சிடென்ட் பண்ணதை அவன் வேற பார்த்துட்டான்னு சொல்ல இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பேட் வந்துட்டு நல்லா ஆயிட்டான் அப்படின்னா மிங்க சொல்லி விட்டுருவான் இல்லையா. அப்ப மிங்க் ஜெயிலுக்கு போயிட்டா மிங்குடைய குழந்தை அதான் நம்ம ஹீரோடைய குழந்தை ஜெயில பிறக்கும். அதனால வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய சுயநலத்தை கொஞ்சம் இந்த இடத்துல யோசிச்சு மிங்க் அந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு கார்ல டேஷ்போர்ட்ல கேமராஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்து எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி விட்டுட்டு அவன் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கான். இதனால தான் 1 hour லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. நம்ம ஹீரோயின் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டிருப்பாங்க, நீ அந்த அளவுக்கு வந்துட்டு சீக்கிரமா கொண்டு போய் என்னோட பாய் ஃப்ரெண்டை சேர்த்துக்க வேண்டியது தானே, 1 hourக்கு முன்னாடி டாக்டர் கூட சொன்னாலியா 1 hourக்கு முன்னாடி வந்தா காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்லிட்டு அது இதனால தான் போல இருக்கு. இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவுக்கு ஆபரேஷனும் முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுனால அவங்களால பேச முடியாது, நடக்க முடியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொத்தமாவே நம்ம மிங்க் தான் ஹீரோடைய அம்மாவை பாத்துக்கிற நிலைமை வருது. பாவம் இந்த பிள்ளை ஆல்ரெடி இந்த பிள்ளையோட வீட்டுல இவங்க அம்மாவும் வேற இருக்காங்க. ஏகப்பட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். நைட்ல எல்லாம் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. பிகாஸ் ஏன்னா அவ அம்மாவை பார்த்துக்கணும், இப்போ ஹீரோடைய அம்மாவை பார்த்துக்கணும். பிளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்களுடைய மருந்து செலவு, இவ இப்போ பிரெக்னெண்டா இருக்கா, இவளுடைய மருந்து செலவுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு இவ தலையில போயிட்டு இருக்கு. நைட்ல எல்லாம் முழிச்சு கண்ணு முழிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே செம்ம டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஸோ கன் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்துட்டு நீ இதே மாதிரி டிப்ரெஷனா இருந்தா என்ன அர்த்தம், ஸோ ஏதாவது உன்னோட மனசுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யுன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் மனசுக்கு பிடிச்சது தான் அதான் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. கன் என்ன சொல்றான், பேசாம வந்துட்டு உங்க அப்பாவுடைய பிசினஸ்க்கு நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, கொஞ்சமாவது உன்னோட மனசு மாறும்ல அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுமே வந்துட்டு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா கன் என்ன சொல்றான் வந்துட்டு கன்னு ரொம்ப பேசி நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி ஸோ ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவுடைய பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நைட்டு ஃபுல்லா வந்துட்டு தூங்காம கொல்லாம வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு மிங்க் என்ன பண்றா வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லையா, அதுல அவளுடைய கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா 2-3 ப்ராஜெக்ட் அவ கை விட்டு போயிடுச்சு போல இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இவ தூங்காம கொல்லாம இருந்ததுனால கொஞ்சம் டிப்ரெஷன் இவளுக்குமே அதிகமாகி ப்ராஜெக்ட்லாம் போயிடுச்சுனோடனே இவளுடைய ஓனர் இவளை கூப்பிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் போயிடுச்சுமா, நீ இதுக்கப்புறமா இங்க வேலையெல்லாம் ஒன்றும் செஞ்சு கிளிக்கு தேவையில்ல சார், அதனால நீங்க வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு மிங்க் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. மிங்க் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். ஆனா என்ன பண்றது, வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. இப்போ மிங்க் வந்துட்டு கண்ணாடி நின்று சமத்தியா அழுதுட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்சம் சீக்கிரமா வாமான்னு சொல்ல இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அங்க வந்து ஓடுறா. ஆக்சுவலி ஹீரோ இப்ப ஜெயிலுக்கு
ஜெயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு போல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா அடிச்சு பிடிச்சி இவ ஓடி வர வீட்டுக்கு. ஆனா அதுக்குள்ள ஹீரோடைய அம்மா இறந்தே போயிடுறாங்க. இப்போ இவளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், ஏகப்பட்ட டிப்ரெஷன், வேலை போயிடுச்சு, இவ தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா, பிளஸ் வந்துட்டு இவ வயிற்றுல குழந்தை விளையாடுது, இவளுடைய அம்மா வேற இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ விட்டுரு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வரக்குள்ள ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவன் என்னதான் மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் வெளியே எதுவும் காமிச்சிக்காம நம்ம மிங்குக்கு சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கான். ஆனா மிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னே தெரியல. ரொம்ப ஷாக்கா இருக்க. இப்ப கூடவே சேர்ந்து நம்ம மிங்க் என்ன பண்ண, இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு, என்கிட்ட சுத்தமா இப்ப கையில காசு இல்ல, அம்மா வேற இந்த மாதிரி என்ன திட்டிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பேபி வேற ரொம்ப வீக்கா இருக்குன்னு வேற ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மிங்க் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்ணாத ஒரு தப்புக்கு தான் நம்ம ஹீரோ உள்ள இருக்கான். இவளும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வேணும்னா இவளும் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனா போக போக என்ன வருதோ அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அதை மிங்க்கு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய லைஃப் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கேன். ஜெயிலில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கடை அல்ற மாதிரி ஒரு ஒர்க்கை நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஜெயில தான் கைதிகளை வெளியே விட மாட்டாங்க. ஆனா ஃபாரின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் கைதிகளை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, இந்த வெளியில அந்த ரோட்ல இருக்க சாக்கடை அல்றது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது வேஸ்டான மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெட்டுறது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ ரோட்ல சாக்கடை எழுதிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்து உனக்கு இது மட்டும் பத்தாது, உன்னுடைய வாழ்க்கையை நான் நரகமாக்குறேன், நீ ஜெயில இருந்து வா, அதுக்கப்புறமா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க, ஆக்சுவலி ஜெயில் கைதிங்க கூட நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது டீலிங் ஒன்று போட்டிருக்காரு கவர்மெண்ட் கூட. என்னன்னா இவர் வந்துட்டு ஒரு சைக்கிள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறார் போல இருக்கு. அந்த சைக்கிளை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வெளியாளுங்களை வச்சு காசு கொடுத்து தானே பண்ணுவாங்க. ஆனா இதே ஜெயில் கைதிங்க கிட்ட அந்த ஒரு இதை ஆஃபரை கொடுத்தாங்க அப்படின்னா ஜெயில் கைதிங்களுக்கும் வேலை செஞ்ச மாதிரி ஆச்சு, அவங்களும் வந்துட்டு தண்டனை எல்லாம் முடிஞ்சு போறப்ப கையில காசோட போன மாதிரி ஆச்சு இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் அந்த ப்ராஜெக்டை அவங்க கையில எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவை பழி வாங்கணும்ன்றதுக்காக. இன்னொரு பக்கம் இவளுக்கு இன்னைக்கு மிங்க் பொண்ணுக்கு அவளுடைய அம்மா வந்துட்டு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி நீ டேட்டிங் பண்ணுன்னு சொல்ல, ஆனா அவ என்னால முடியாதுமா, எனக்கு விடுங்கம்மா, நான் வந்துட்டு புதுசா வேலை தேட போறேன், இன்னைக்கு இந்த டைம்ல பார்த்து எனக்கு வந்துட்டு டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறா பாருங்க. அப்ப இவ படிக்கட்டுல போகல தெரியாம விழுந்துறா. விழுந்தது மட்டும் இல்லாம பாவம் இவளுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ்கரேஜும் ஆயிடுச்சு. அதாவது வயிற்றுல இருக்க குழந்தை கலைஞ்சியும் போயிடுச்சு. ஹே செல்லகுட்டீஸ், இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாமா? ப்ரீவியஸ் பார்ட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாண்டிச்சேரி குயின் சேனலில் ஒரு சூப்பரான வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஜாமா போயிட்டு இருக்கு. சாரி, பாண்டிச்சேரி குயின் 3.0 சேனலில். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்களே, அதாவது ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மிங். ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு தி டெட்லி அஃபர் அப்படின்ற ஒரு ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோக்கு வேலை கிடைக்காத மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த விஷயம் ஹீரோயினோட தங்கச்சிக்கு தெரிய வருது. ஏன்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாரு, அவன் சாக்கடை அலட்டும், இல்ல போய் பிச்சை எடுக்கட்டும், இல்ல காய்கறி கடனை கூட நடத்தட்டும், ஆனா அவன் எந்த ஒரு நல்ல வேலைக்கும் அவனை நான் போக விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி என்ன சொல்ற, அக்கா அவனோட உயிரெல்லாம் காப்பாத்திருக்கான், அவனை விட்டுருப்பா அக்கா அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சியும் கீழே சாப்பிடலான்னு வரக்குள்ள ஹீரோயினோட அப்பா வந்து இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சியும் யார் அந்த கெஸ்ட்னு சொல்லிட்டு ஆவலா பாத்துக்கிட்டே இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம மீனா வரா. மீனாவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாவது, வாயில இருக்க சிரிப்பு அப்படியே ஆஃப் ஆக ஹீரோயினோட அப்பா வந்து மீனாவை வெல்கம் பண்றாரு, லஞ்சுக்காக கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு. இப்ப மீனாவை கூட்டிட்டு போக ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாவது. இப்ப மீனா என்ன பண்றா, டேபிள்ல இருக்க ஃபிளவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கார்டன்ல இருக்க எல்லா ஃபிளவர்ஸையும் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு, எனக்கு ஃபிளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல மீனாவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே மீனாவை பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இப்ப மீனா என்ன சொல்றா, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் ஃபேன்சி மீன்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது, நார்மலான தண்டு சூப் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த டிஷ் என்னுடைய ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மீனா ஹீரோயினோட அப்பா சொல்ல அவ்வளவுதான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு சமக்கம் வந்துட்டு ஓகே நம்ம அப்பா பிட்ட போட ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மீனாவை வெறுப்பேற்றுற மாதிரி, அப்பா எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நான் இந்த மாதிரி உள்ள போறேன், ஏன்னா நீங்க ஏகப்பட்ட பொண்ணுங்களை கூட்டிட்டு வருவீங்க, அவங்களுக்கு அவங்களுடைய வேலை நடக்கணும்னு சொன்னா அந்த பொண்ணுங்க பெட் வரைக்கும் வரக்கூட தயாரா இருப்பாங்க, அந்த மாதிரி கேவலமான பொண்ணுங்களை தானே நீங்க கூட்டிட்டு வருவீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிக்கா. ஆனா இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்களை கூட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த தடவை மீனா என்ன பண்றா, இவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு ஒண்ணு நான்லாம் ஒண்ணு கிடையாது, ஓகேவா? சொன்ன வேலைக்காக வந்துட்டு மத்தவங்களோட பெட்ரூம் போற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க அப்பாவுடைய ஒய்ஃபா நான் மாறுறது கூட நான் ரெடியா இல்ல. நான் வந்துட்டு உங்க அப்பா சாப்பிட கூப்பிட்டாருன்னு தான் நான் இங்க வந்தேன், ஓகேவா? நீ ஓவரா திங்க் எல்லாம் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப. இதுல நம்ம ஹீரோயினோட அப்பா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிராரு. ஏன்னா இவருக்கு வந்த கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயின் கூட சண்டை தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி சொன்னோன்னே. ஆனா இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு போனோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா எந்த பொண்ணுமே இந்த மாதிரி சொன்னது இல்லையேன்னு ஷாக் ஆவ. ஹீரோயினோட அப்பாவுக்கு இன்னுமே மீனாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட அவ என்னமோ நம்ம அம்மா வரைய நடந்துக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அவளை பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி என்ன சொல்றா, அக்கா அம்மா இறந்துதான் பல வருஷம் ஆகுது, அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மீனாவுக்கு எப்படிக்கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு புது கம்பெனில வேலைக்காக போறான் போல இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு அதாவது ஹீரோ பின்னாடி 2 ஆளுங்களை செட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த ஆளுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ என்ன பண்ணா, அந்த ஆளுங்களுக்கு டிமிக் கொடுத்துட்டு அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆவ. ஆனா அந்த ஆளுங்க எல்லாம் ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சிடறானுங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றா, இங்க பாருங்கடா ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன், யாரும் உங்களை இந்த இடத்துக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாக்கி டாக்கி பொம்மை வாக்கி டாக்கி வச்சு மிரட்ட. அந்த ஆளுங்க ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு அனுப்புனாங்கன்னு சொன்னோடனே அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு வருது பாருங்க கோவம். அவளை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா அவனும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துப்பான். அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட காரை நம்ம ஹீரோ பார்த்தறான். பார்த்துட்டு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு துரத்த. இதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் 2 ஆளுங்க செட் பண்ணாங்க இல்லையா, அவனுங்க வந்துட்டு ஹீரோயின் கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோ ரொம்ப கோவத்துல இருக்கான், உங்க காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்ல. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நினைப்பு வருது, என்ன ஹீரோயின் இன்னைக்கு அவங்க காரை எடுத்துட்டு போல, அது கூட வந்துட்டு கண்ணு கூட தான் வந்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட காரை எடுத்துட்டு போனது ஹீரோயினோட தங்கச்சி. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீங்க வந்துட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி கார்ல என்னோட தங்கச்சி தான் இருக்கா, ப்ளீஸ் அவளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கு கால் பண்றாங்க. அவ போனை எடுக்க மாட்டேன்றா. ஏன்னா அவளை உண்மையாவே யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவளும் காரை விட்டு இறங்கி அங்கிருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றா பாருங்க. கரெக்டா ஹீரோயினும் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள எவனோ ஒருத்தவன் ஹீரோயினோட தங்கச்சியை சுடலான்னு சொல்லிட்டு வரக்குள்ள அந்த இடத்துல கன் ஷூட் கேக்குது. ஹீரோயினும் போன் அட்டென்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, கன் ஷூட் கேட்டோடனே ஹீரோ தான் ஏதோ பண்ணிட்டான்னு நினைச்சு உடனே ஹீரோயின் சமத்தியா பதறாங்க. அவங்க தங்கச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா லொகேஷனும் சென்ட் பண்ணிருப்பா. உடனே ஹீரோயின் கண்ணு கிட்ட சீக்கிரமா போங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் உனக்கு வேலை கிடைக்க வேண்டாம், அதாவது கிடைக்காம நான் பண்ணதுக்காக அவன் நேத்தே என்கிட்ட சொன்னா நான் உன்னை பழி வாங்குவேன், ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்துட்டு என்னோட தங்கச்சி ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறிக்கிட்டே என்ன பண்ணானுங்க, அந்த ஆளுங்களுக்கு போன் பண்ணி என் தங்கச்சி இப்ப எங்க இருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்க, மேடம் இந்த மாதிரி ஹீரோ உங்க தங்கச்சியை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறான்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னே கடுப்பாவறாங்க, சீக்கிரமா போன்னு சொல்ல லாஸ்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறாங்க. அவனுங்களும் மேடம் இந்த மாதிரி உங்க தங்கச்சி உள்ளதான் மேடம் போனாங்க, ஹீரோ தான் கூட்டிட்டு போனான்னு சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப பதட்டமா சுட்டதும் சுட்டிட்டு என் தங்கச்சி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, வந்தோடனே என்ன எதுன்னு கேட்கல, மறுபடியும் நம்ம ஹீரோக்கு பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க மூஞ்சி மேல. உனக்கு எவ்வளவு தைரியம், என் தங்கச்சி இந்த மாதிரி நீ பண்ணிட்ட, ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி ஓடி வந்து ஐயோ பைத்தியக்கார அக்கா என்ன பண்ணிச்சுக்க நீ அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு அடியே பைத்தியம் உனக்கு வேற வேலையே கிடையாதா, எப்ப பாரு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, எங்க அம்மா கூட இந்த மாதிரி அடிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளியே போறான். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினை துரத்தி ஹீரோயினையும் ஹீரோயினோட தங்கச்சியும் வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க இல்லையா, அந்த ஆளுங்க தான் இப்பயும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோ கரெக்டான நேரத்துக்கு வந்து அவனுங்களை அடிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா அவனுங்க 2-3 பேர் இருக்கறனால ஹீரோக்குமே லைட்டா காயம் பட்டிருக்கும். ஆனா லாஸ்ட் டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோ எப்படியோ வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சியை காப்பாத்திடுவான். லாஸ்டா ஹீரோ கூட ஒருத்தவன் ஹர்ட் பண்ண வர ஹீரோயினோட தங்கச்சி தான் அவனை கட்டையால அடிச்சு காப்பாத்தி இருப்பா. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சியை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆனா ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க, என்னடா இது நம்ம இவனுக்கு இவ்வளவு தூரம் பண்ணோம் ஆனா நம்ம தங்கச்சி இவன் காப்பாத்தி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உன்னை காப்பாத்தினா இப்ப பாரு என்ன காப்பாத்திருக்கா, நீ ஏன் இந்த மாதிரி அவனை பண்ணிச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேச. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்திருக்கான் போல இருக்கு. இவனுக்கு ஏதோ ஒரு வேலை போல இருக்கு இங்க தாய்லாந்துல. உடனே வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் இங்கே தாண்டா உன் கூட தாண்டா ஸ்டே பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் அவர் வந்துட்டு யாருமே இல்லாத வீட்டுல இருந்தாலையா அவனுமே வந்துட்டு சரின்னு சொல்லிட. இப்ப ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோ நினைச்சு வந்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோக்கும் லைட்டா அடிபட்டு இருக்கும். அதை நினைச்சு ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை லவ்ஸ் யூஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, போக போக தான் தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு மருந்து தடவிக்கிட்டே என்னடா ஆச்சுன்னு கேட்க அதுவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இடிச்ச விஷயத்த மட்டும் சொல்லல. இந்த மாதிரி அந்த ராட்சசி தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான்னு சொல்ல ஐயோ நீ சொல்றது பார்த்தா அந்த பொண்ணு செம்ம டேஞ்சரான பொண்ணு போல இருக்கேன்னு சொல்ல ஆமா ஆமா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. மறுநாள் ஹீரோ என்ன பண்ணா குளிச்சுட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு கூப்பிடறான், டே உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வெளியே வரான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோட
ஹீரோயினோட தங்கச்சி வந்து நிக்கிறா. ஆக்சுவலி ஹீரோ ஏதோ ஒரு பையன் நினைச்சுதான் அப்படியே துண்டோட வந்திருப்பான். உடனே ஹீரோ இருமா நான் துண்டை மாட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள போடிற. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோ கடிபட்டுச்சு இல்லையா, அதனால ஹீரோயினோட தங்கச்சி பார்க்க வந்திருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா ஃபர்ஸ்ட் கண்டுக்கல இல்லையா, போன எபிசோட்ல கூட பார்த்தோம் இல்லையா, அதே ப்ராஜெக்ட் தான் இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட. உடனே ஹீரோயினோட ப்ராஜெக்ட் அவர் அப்ரூவல் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு செம குஷி ஆயிடுது. கன்னு கூட வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் போட்டு செமையா ஜாலியா வந்துட்டு என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க போல இருக்கு. இந்த சந்தோஷத்துல கன்னையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம கன்னுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு இல்லையா, சோ அவனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு 2010 அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு செம்ம குஷி ஆயிடுது. அவன் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சு செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ ஐயோ ஆனா அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா விடமாட்டாலே, என்ன பண்றதுன்னு தெரியல சார், நாளைக்கு இன்டர்வியூக்கு போகணும் பாத்துக்கலாம்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி பேசாம நீ எங்க கம்பெனில வேலைக்கு வந்து நான் அக்கா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றா, இல்ல அது உன்னுடைய அக்காவுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும், அவன் என்ன பாக்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா, அதனால அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்ல எனக்கு வந்துட்டு எங்களுக்கு நிறைய கம்பெனி இருக்கு, வேணா வேற கம்பெனில வேணா நீ வேலைக்கு சேர்ந்துறேன்னு சொல்ல இல்ல என்னைக்காவது ஒரு நாள் பாத்துட்டேன்னா உங்க அக்காவுக்கு தான் ஹர்ட்டா இருக்கும், வேணாம் பரவாயில்ல விடுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிட. ஆனா ஹீரோயினோட தங்கச்சி பேசுறதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்ப மறுநாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, டைரக்டாவே ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் உனக்கு வேலை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என் தங்கச்சி ஏதோ நீ பண்ண ஹெல்ப்புக்காக உனக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பேசாம என்னுடைய கம்பெனில வந்து பியூன் வேலை செய்ய, நான் வேணா உனக்கு ஒரு 5-10 வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ செம்ம கடுப்பாவரா. நீயும் வேணா உன் வேலையை வேணா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறியா, உனக்கு எங்க வேலை கிடைக்குது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. பாருங்க ஆப்போசிட்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த முட்டையை பிடிச்சி உடைச்சிட்டு போயிட்டாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு அடே யாரா இந்த பொண்ணுன்னு சொல்ல இதாண்டா நான் சொன்ன ராட்சசின்னு சொல்ல அதே நல்லா தெரியுது முட்டையெல்லாம் உடைச்சிட்டு அப்புறம் ஆம்லேட் போடலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன் நானு, இப்ப வேற பாரு இப்படி உடைச்சிட்டு போயிட்டான்னு சொல்லி ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாவ. ஹீரோயின் 2010 அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக போறாங்க. அதே கம்பெனில தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்காகவும் போயிருக்கான். இப்ப ஹீரோக்கு வேலைக்கு கிடைச்சிருச்சு போல இருக்கு. சந்தோஷமா வெளியே வர கன்னு கேக்குறாங்க என்னாச்சு நீங்க தான் வேலை செய்யறியான்னு கேட்க இல்ல இப்பதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வந்துட்டு செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்ல கன்னு கங்க்ராட்ஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உன் பாச்சா செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோயின் இந்த கம்பெனியை விட்டு வச்சிட்டுமே இல்லனா இவனை வேலையை விட்டு தூக்கி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கா. ஹீரோயின் ஒரு டெண்டர் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மீனாவுடைய கம்பெனிக்கும் ஹீரோயினோட கம்பெனிக்கும் காம்படிட்டர் ரெண்டு கம்பெனிக்கும் தான் அந்த டெண்டர் நடக்குது போல இருக்கு. அந்த இடத்துக்கு போனா சோ டெண்டர் வந்துட்டு மீனாவுடைய கம்பெனிக்கு தான் கிடைக்குது. ஹீரோயின் இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா 28 மில்லியன் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா 25 மில்லியன் போட்டிருப்பா. சோ ஹீரோயினோட இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 மில்லியன் மட்டும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இல்லையா. ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வந்துட்டு 25 மில்லியனுக்கு தான் கோட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா தான் 28 மில்லியனுக்கு கோட் பண்ணுவான்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு உண்மையை சொல்லுங்க மீனாக்கு உங்களை பிடிச்சிருக்குன்றதுனால தானே நீங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு 3 மில்லியன் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம கம்பெனிக்கு அந்த டெண்டரை வந்துட்டு வரவிடாம தடுத்தீங்கன்னு சொல்ல விஷயம் என்னன்னா மீனா தான் டைரக்டா ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி எங்க கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும் அதனால நீங்க கொஞ்சம் வந்துட்டு கோட்டிங்க கொஞ்சம் அதிகமா போடுங்க எங்க கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கட்டும்னு சொல்ல மீனாவுடைய அப்பா அதாவது சாரி ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு நான் அந்த மாதிரி பண்றேன் ஆனா அதுக்கு பதிலா நீ என்னோட கம்பெனில வந்து வேலைக்கு செய்யறேன்னு சொல்லு நான் உனக்கு வேணா ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல மீனாவும் சரின்னு சொல்லிடுறா. ஹீரோயினோட அப்பா செம குஷியாயிடுறாரு. அவருக்கு இந்த டெண்டர்லாம் பெருசு கிடையாது. ஆனா மீனாவும் வந்துட்டு விளைச்சு போறதுன்னு அவருக்கு பெருசு. அவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க மீனா உங்களுக்கு பிடிச்சதுனால தானே மீனாவை ஜெயிக்க வச்சுங்க இது என்னுடைய ப்ராஜெக்ட் தெரியுமா என்ன தோக்க வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கத்திட்டு போயிடுறாங்க. வெளியே போய் வந்துட்டு பார்த்தா மீனா நின்றுட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ஹீரோயின் மீனாவை சமையா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எங்க அப்பா வச்சு என்னை தோக்கடிச்சிட்டேன்னு ரொம்பலாம் பெருமை பேத்திக்காத அடுத்த ப்ராஜெக்ட்ல உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்ல ஆனா மீனா ரொம்ப கூலா நம்ம ஹீரோயினை செம்மையா ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா வச்சு செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இப்ப வெளியே வந்து கன்னு தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இந்த மாதிரி டென்ஷன் ஆகாத ஆல்ரெடி வந்துட்டு உனக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுவேன் இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா என்ன வேற ப்ராஜெக்ட பாத்துக்கலாம் விடுன்னு சொல்ல இப்ப அந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயி வந்து மேடம் 2010 கம்பெனில இருந்து நேற்று ஒரு ப்ராஜெக்டாக போனீங்கல்ல அங்க இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க மேடம் உங்கள்கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் அந்த 2010 கம்பெனில தானே வந்துட்டு ஜாயின் ஆயிருக்கான். ஹீரோ கூப்பிட்டுனா அந்த வந்துட்டு அந்த இடத்துடைய மேனேஜர் வந்திருக்கான். புதுசா ஒரு ப்ராஜெக்ட் அதாவது ஒரு பில்டிங் ஒன்று கட்ட போறாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்துட்டு இன்ஜினியரா வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ இது புது பையன் மேடம் அது மாதிரி வந்துட்டு இவர் தான் இன்ஜினியர் வந்துட்டு சீஃப் இன்ஜினியரா நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஹீரோக்கு வேலையே கிடைக்க விட மாட்டேன்னு செஞ்சாங்க. இதுல ஹீரோக்கு ப்ராஜெக்ட கொடுத்துருவாங்களா என்ன ஹீரோயின் இல்ல எனக்கு இந்த இன்ஜினியர் தேவையில்ல எங்க கம்பெனில இருந்து நாங்க இன்ஜினியர் எடுத்துக்கிறோம்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்துட்டு ஹீரோடைய மேனேஜர் சரி ஓகேப்பா வேற ப்ராஜெக்ட் பாத்துக்கலாம் விடுன்னு சொல்ல ஹீரோ பெருசா கவலைப்படல. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்து டீஸ் பண்றாங்க என்னப்பா ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னு சோகமா இருக்க
இருக்கியான்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன சோகமா இருக்கடா, நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன், உன் கூட எல்லாம் சேர்ந்து யாராவது வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு போவ. ஹீரோயின் என்னடா இது நம்ம ஹர்ட் பண்ணலாம்னு நினைச்சா இவன் நம்மள டீஸ் பண்றானேன்னு சொல்லிட்டு செம்மையா இரிட்டேட் ஆக, அதுக்கப்புறமா யதார்த்தமா ரோட்ல ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோவும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி இன்ஜினியர் படிக்கிறா போல இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல சீஸ் கேக்லாம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் எனக்குமே சீஸ் கேக்லாம் வந்துட்டு செய்ய தெரியும்னு சொல்ல, அப்போ ஒரு நாள் உன்னோட வீட்டுக்கு வரேன், கண்டிப்பா எனக்கு சீஸ் கேக்லாம் பண்ணி தர ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோ கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. ஹீரோவும் அப்படியே சரி ஓகே உன்னோட ப்ராஜெக்ட் விஷயமா நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி, ஏன்னா ஹீரோ ஒரு இன்ஜினியர் தானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு ரெண்டு பேருமே வெளியே வர ஹீரோயின் அவங்க தங்கச்சி கால் பண்ணி எங்க இருக்க வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லக்கா ஒரு கெஃபேக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். ஆக்சுவலி ஹீரோ கூட வரல, நான் வரேன்னு சொல்லிட்டு அவ சொல்லவே இல்லை இருக்குன்றது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கெஃபே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போவ. ஹீரோ கூட ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்தா ஹீரோயின் அவ்வளவுதான் வீட்டுக்கு வந்து அவங்க தங்கச்சியை செம்மையா திட்டிட்டு இருக்கா. நீ ஏன் ஹீரோ கூட பழகிட்டு இருக்க, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினோட தங்கச்சி என்ன சொல்றா, நீ கூட தான் எத்தனையோ பேர்கிட்ட பழகுற, எவ்வளவு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் என்ன உங்ககிட்ட வந்துட்டு இவங்க கிட்ட பேசி இவங்க கூட பேசாத நான் ஏதாவது சொல்றேன்னா, நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்னக்கா, ஏன்க்கா இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினை வந்துட்டு திட்டிட்டு போயிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு இல்லையா, அந்த சந்தோஷத்துல வீட்டுக்கு வர ஹீரோயின் அவங்க தங்கச்சியை திட்டினாங்க இல்லையா, ஆனா ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினை திட்டினோடனே ஹீரோயின் ஹீரோ பக்கத்துக்காக வராங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்டு திறக்க மாட்டேன்னு நிக்க ஹீரோயின் பிடிச்சி இடிச்சு தள்ளிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோ என்னமா இப்ப என்ன சண்டை போட வந்த சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் என் தங்கச்சி கூட நீ பழகாதன்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றான், இங்க பார் என்ன யார் கூட பழக வேணாம்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, உனக்கு வேணா உன் தங்கச்சிட்டு போய் சொல்லு, ஏன் என்கிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவ. இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. ஆக்சுவலி ஒருத்தவங்க கோவமா இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம கோவமா பேசி அவங்க கிட்ட சண்டை போறது ஒரு விதம், இன்னொரு விதம் அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி கோவமா இருக்கவங்க கிட்ட அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அப்படியே பேசணும்னு வைங்களேன், அவங்க இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. அந்த மாதிரி வேலையை தான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கா. நான் கூட அந்த மாதிரி தான் சில பேர் என்கிட்ட கோவமா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல கோவப்படுவேன், ஆனா ஒரு சமயத்துல அவங்களை டீஸ் பண்ற மாதிரி பேசினா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிபி ஏறி போயிடும், அவங்க அங்கிருந்து கடுப்புல போயிடுவாங்க. நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, மீனா தான். மீனாவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு குப்புன்னு பிபி ஏறுது. மீனாவை அசிஸ்டன்ட் மேனேஜரா சேர்த்திருக்காங்க. ஹீரோயினால இதை கொஞ்சம் கூட சகிக்கவே முடியல. செம கடுப்பு வராங்க. நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அப்படியே கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிட்டு இருக்க. கண்ணு தான் ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். சரி விடுமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவன் தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மீனாவுடைய நம்ம ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்றாரு, சோ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி கல்ஃப் விளையாடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன்னு போய் சொல்லிட்டு மீனா கூடயும் மீனாவுடைய பையன் கூடயும் வெளியே நல்லா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த மீனாவை பார்த்தா என்னமோ ஒரு டவுட்டா இருக்கு, ஏதோ சரியில்லைன்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்களுடைய போர்ட் மீட்டிங்ல இருக்கிறப்போ அப்ப நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ பின்னாடி 2 ஸ்பை ஆளுங்களை செட் பண்ணாங்களே, அவங்கள்ட்ட இருந்து போன் வருது, ஹீரோடைய வீட்டுக்கு உங்களுடைய தங்கச்சி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு குக்கிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தோடைய அந்த தண்ணி பட்டுச்சு போல இருக்கு. நம்ம கண்ணில் எல்லாம் வெங்காய தண்ணி பட்டுச்சுன்னா அப்படியே அழுன்னு அழுதுட்டு இருப்போம். இந்த பிள்ளைக்கு ஓண்டு அந்த மாதிரி பட்டவுடனே கண்ணு எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ உடனே என்ன பண்ணா, அப்படியே கிண்ணத்துல தண்ணி கொண்டாந்து கண்ணெல்லாம் கழுவி விட்டுட்டு கண்ணை ஊதி விட்டுட்டு இருக்கா. சரியான நேரம் இல்ல, தப்பான நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டாங்க. சோ ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சியை கிஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். எங்க உன்னுடைய அம்மா, எங்க உன்னுடைய வந்துட்டு ஒய்ஃப், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, என்னோட தங்கச்சி கூட உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் தங்கச்சிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி கத்தன உடனே ஹீரோயினோட தங்கச்சி எங்க என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, என்னையே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியே போவ. நீ எல்லாம் என்ன ஆள், நீ உன் தங்கச்சியும் அதாவது உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய இது ஒய்ஃபும் வீட்டுல இல்லாத நேரத்துல என் தங்கச்சி கூட நீ வந்துட்டு சேர்ந்து ஜாலி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தன உடனே தங்கச்சி வெளியே போனா இல்லையா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவ. இப்ப ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கூப்பிடு உன்னுடைய அம்மாவையும் உன்னோட ஒய்ஃபையும் சொல்ல. இப்ப ஹீரோ உடனே கத்த ஆரம்பிக்கிறா, நிறுத்தியா, அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி நான் ஜெயில இருக்கக்குள்ளே அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வந்துட்டு தான் லவ் பண்ண ஒரு பர்சன் இழந்துட்டா என்ன ஃபீல் ஆகும் அப்படின்றது ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஹீரோக்கு 1க்கு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஹீரோடைய குழந்தை, ஹீரோடைய ஒய்ஃப், ஹீரோடைய அம்மான்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னே தெரியல. ஸோ உடனே வந்துட்டு கன்னு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் என்ன ரியாக்ஷன் அவன் மேல பண்றது, அவன் மேல கோவப்படுறதா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வந்துட்டு தன்னுடைய உங்களை இழக்கிற வழி வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரியும் தெரியல, கோவப்படுற
மாதிரியும் தெரியல. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க இல்லையா. சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவை நினைச்சும் பிளஸ் வந்துட்டு மிங்க நினைச்சும் செமையா அழுதுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, அவளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா படிப்பு மண்டையிலே ஏற மாட்டேன்னு ஹீரோயினிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டது ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க இல்லையா. அதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஒரு விதமான அஃபெக்ஷன் வந்துட்டு அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதே தெரியாம பாவம் அவங்களும் ஹீரோ பத்தே நினைச்சிட்டு இருக்க. அப்படியே இவங்க 3 பேருமே காமிக்கிறாங்க. இப்ப மறுநாள் காமிக்கிறாங்க. சோ மீனா அந்த கம்பெனிக்குள்ள என்டர் ஆயிட்ட முதல் நாள் மீனாவுக்கு ஒரு அசிஸ்டன்டையும் கூட்டு வந்திருக்காப்ல இருக்கு. இப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மீனா கிட்ட என்ன சொல்றா, நம்ம இங்க வந்ததுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரம் சொல்ல. மீனா அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் என்ன விஷயமா இங்க வந்திருக்காங்கன்றதான் தெரியல. இன்னொரு பக்கம் இப்ப மீனாவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் வராங்க. சோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்ல பேசிக்கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா வந்துட்டு அவங்க ஹீரோயினோட ஃபேமிலி போட்டோ கையில எடுத்துக்கிட்டு உன் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே உன்னோட ஃபேமிலி மாதிரிமா ஏமா இப்படி கடுகடுன்னு பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கூலா நம்ம ஹீரோயினை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ரோட்ல போற நாயெல்லாம் என்னோட ஃபேமிலியெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓ நாயெல்லாம் ஏத்துக்க முடியாதா, சரி ஓகே உன்னுடைய அம்மாவா ஏத்துக்கிறியா ஸ்டெப் மதரா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து அப்படியே பொடி வச்சுட்டு பேசிட்டு போறா. ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வருது மீனா மேல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வந்துட்டு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா நம்ம ஹீரோடைய கம்பெனி இருக்கு இல்லையா 2010 கம்பெனி, அந்த கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ஹீரோயின் வந்துட்டு வேணான்னு சொல்றாங்க. ஆனா மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. லாஸ்டா மீனாவுக்கு தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாவுது. இப்பயும் மீனா மேல என்னையா இது நான் சொல்றது இந்த அப்பங்காரன் கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சோ ஹீரோயின் அதை பத்தி பெருசா எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க கண்டுக்கவே இல்லை. ஆனா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு செம்மையா கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா இங்க பாருமா, ஆக்சுவலி வந்துட்டு அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக தான் நான் ஒண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, ஓகேவா, முதல்ல புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்றேன்னு சொன்னோன்னே ஆனா ஹீரோயினுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின், என்னையா பண்றது இந்த அப்பங்காரனை அப்படின்னு யோசிக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனா கிட்ட அவளுடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும், நம்ம இல்ல அதாவது நீ என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. மீனா வந்துட்டு இப்பதானே வந்திருக்கோம், நம்மளுடைய வேலையை பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், அர்ஜென்ட்டா பண்ணி மாட்டிக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்றா அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டி இந்த மாதிரி பண்ண, நீ ஹீரோ கூட பழகாதடின்னு சொல்ல. ஏன் பழகக்கூடாது, இந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு பேட்டை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பழகக்கூடாதுன்னு சொல்றியா, இல்ல வந்துட்டு ஜெயில அவனுடைய அம்மாவும் அவங்க ஜெயில இருக்கக்குள்ள அவனோட அம்மாவும் அவங்களோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்களே அதை நினைச்சு பழகக்கூடாதுன்னு சொல்றியா, ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னு ஹீரோயின் அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாதுடி அப்படின்னு சொல்ல. ஹீரோயினோட தங்கச்சி அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவனும் கிடையாதுக்கா, இப்ப என்ன நான் அவனோட வீட்டுல போய் மீட் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே, அவன் எனக்கு ப்ராஜெக்ட் விஷயமா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஏதாவது பப்ளிக் பிளேஸ்ல நான் மீட் பண்றப்ப கண்டிப்பா உனக்கு சொல்றேன், ஓகேவா, நீ டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போவ. ஹீரோயின் ஒண்ணுமே உருப்படி கிடையாது, என்ன பெத்தது உருப்படி இல்லை, என் கூட பிறந்தது உருப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆவ. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்ணி ஹீரோ கூப்பிடுறான். இந்த மாதிரி நான் இப்ப கொஞ்சம் ஒர்க்ல இது ஃப்ரீயா இருக்கேன், இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமா வேணும்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. மீனா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ வந்துட்டு ஹீரோவுடைய ஓனர் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா அந்த இடத்த விசிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா மீனாவை பாக்குறான். ஆனா மீனா இன்னும் வந்துட்டு ஹீரோவை பார்க்கவே இல்லை. ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணாங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அதாவது ஒரு பார்க் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விஷயமா பேச. ஹீரோ ஏமா இங்க கூப்பிடுன்னு சொல்ல, இல்ல என்னோட அக்கா தான் உன் மேல சந்தேகப்பட்டு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ண சொன்னான்னு சொல்ல. உடனே இந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை ஸ்டாக் பண்ணிட்டு, ஏன்னா ஹீரோயினுக்கு நான் ஹீரோவை நம்பவே முடியல, ஏதாவது தன்னுடைய தங்கச்சியை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பயம். அதனால நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சியை வீட்டுல கூட விட்டுட்டு வரான். உடனே நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கே வந்து திட்டுறாங்க. எத்தனை தடவை சொல்றது, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, இந்த தங்கச்சி கூட பேசாதடான்னு சொல்ல. ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாருமா, நான் தான் உன்ட்ட அப்பவே சொன்னல உன் தங்கச்சி பேசக்கூடாது என்கிட்ட, உன் தங்கச்சிட்ட போய் சொல்லு, நான் ஏன் கிட்ட வந்து ஏன் சொல்றேன், அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி ரொம்ப கியூட்டான பொண்ணு, அவெல்லாம் என்னோட கேரக்டருக்கு செட் ஆக மாட்டா, எனக்குலாம் உன்ன மாதிரி ஒரு ரவுடி பொண்ணு தான் செட் ஆவான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் டேய் கைய உர்றா, என் பக்கத்துல வராதடான்னு சொல்ல. ஹீரோ அப்பதான் வேணும்னே பக்கத்துல வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண வர மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஹீரோயின் கீழே விழ போறாங்க பாருங்க. ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் டேய் உட்றா என்னன்னு சொல்ல, ஹோ உன்னை விடணுமா இருன்னு சொல்லிட்டு பத்துன்னு நம்ம ஹீரோ கீழே போட்டுற. ஹீரோயின் எந்திரிச்சு கத்துறாங்க, டேய் போவட்டியா நான் அந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு போவேன். இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து அந்த ராட்சசி கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, என்னமோ உன் கண்ணுல ஒரு லவ்ஸ் தெரியுதே, என்ன அந்த ராட்சசியை வந்துட்டு நீ லைக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹீரோட்ட கேட்க. ஹீரோ உடனே உன் கண்ணை முதல்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருடா, அந்த ராட்சசியா நான் லவ் பண்றதாவது வேலையை பத்திர போடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறான். ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரே டவுட்டா இருக்கு நம்ம ஹீரோ மேல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க தங்கச்சியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. சோ இப்ப கண்ணு என்ன பண்ணா, விடுமா என்னமா பிரச்சனை
பிரச்சனை உனக்கு, எல்லா சைட்ல இருந்து உனக்கு பிரச்சனை வருது, நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கன்னு தான் எப்பயும் போல ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் பேச, இன்னைக்குமே ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோட வீடு வரைக்குமே போயிருக்காங்க. ஆனா ஹீரோயின்ட்ட சொல்லி தான் போயிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கம்முன்னு இருப்பாங்க இல்லையா, சோ என்ன பண்றாங்க, கன்னு கூட சேர்ந்து ஹீரோடைய வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ நினைக்கிறான் என்னையா அக்கா இவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. கன்னு என்ன சொல்றான், இங்க பாரு நீ இதே மாதிரி உன்னோட தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியாது, பேசாம உன் தங்கச்சியை அடக்க முடியலன்னா ஹீரோவை பேசாம உன் பக்கத்துலயே நீ வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு உன் தங்கச்சி கிட்ட பேசிட்டு வந்தானே உனக்கு பயமா இருக்கு, ஹீரோ உன் பக்கத்துலயே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஹீரோ உன் தங்கச்சி கிட்ட பேச முடியாதுல்ல, அவங்க ரெண்டு பேருமே பிரிச்சிடலாம்ல, உனக்கு தெரியாம அவங்க ரெண்டு பேருமே எங்கேயும் மீட் பண்ணவும் முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஹே வா வாட் அ மேன் யா செம்ம ஐடியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம குஷி ஆயிட்டாங்க. இதை பத்தி இப்பவே ஹீரோ கிட்ட பேசணும் இல்லையா, அதனால ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க தங்கச்சி கிட்ட நீ போய் கார்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, நான் ஹீரோ கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோனோட தங்கச்சி என்னக்கா பேச போறேன்னு சொல்ல அடியே போடி ஏன்டி நீ வேற தொல்லை பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சியை வந்துட்டு கன்னு கூட காருக்கு அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாம வந்துட்டு நீ என்னுடைய வந்துட்டு ஒரு கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எப்பயும் போல அதெல்லாம் முடியவே முடியாது, நான் ஏன் உன் கம்பெனில ஜாயின் பண்ணும், நல்ல வேலையில இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படியா சரி ஓகே அதே வேலையில இருந்துகிட்டு நான் பண்ண போற புது ப்ராஜெக்ட்ல வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஏன் முடியாது, உன்னோட ஓனர் கிட்ட பேசி உன்னை நான் என்னுடைய இன்ஜினியரை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சேலஞ்ச் பண்றாங்க. நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்றாரு, கண்டிப்பா உன்னால முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சேலஞ்ச் பண்றாங்க பாருங்க. ஹீரோயின் ஹீரோ அடிக்க வர டப்புக்கிட்டி கீழே விழ பாக்குறாங்க. கரெக்டா ஹீரோயினோட கையை பிடிச்சி காப்பாத்திடுறாங்க. ஆனா இந்த ரெண்டு இன்சிடென்ட்டும் அதான் இந்த ஒரு இன்சிடென்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம தான் நடந்திருக்கும். ஹீரோயினும் அவங்களோட தங்கச்சியும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர மீனா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அட என்னையா இது சுத்தி சுத்தி பிரச்சனையா நமக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாயி எப்பயும் போல மீனாவை போயிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரி வந்துட்டு வீட்டு நாய்க்கெல்லாம் வீட்டுக்குள்ள சோற வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி டீஸ் பண்ண மீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட போய் ஆமாமா வீட்டு நாய்க்கு வீட்டுல தான் வந்துட்டு சோறு வைக்கணும், வீட்டு நாய் நீயே ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மீனா போக அவ்வளவுதான் ஹீரோயின் செம்ம கடுப்பா வராங்க. அடைச்சா வாயை கொடுத்து நம்மளே புண்ணாக்கிக்கிறமேன்னு சொல்ல உடனே மீனாவுடைய அசிஸ்டன்ட் மீனா கிட்ட அதாவது செக்ரட்டரி என்ன சொல்றா, சீக்கிரமா ஹீரோயினோட வீட்டுக்குள்ள நுழையப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம 2010 கம்பெனிக்கு ஹீரோடைய பாஸ் அதாவது ஹீரோடைய ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினுடைய புது ப்ராஜெக்ட் வந்துட்டு நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்களா, அதனால நீ போய் வேலை செய்யப்பான்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஏன்னா ஹீரோயின் நேற்று தான் சொன்னாங்க இல்லையா, உன்னோட பாஸ் கிட்ட சொல்லி உன்னை என்னுடைய அதாவது உன்னை வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ல நான் வேலை செய்ய வந்துட்டு எப்படியாவது கூப்பிட்டுப்பேன்னு சொல்லிட்டேன். இதனால ஹீரோ செம்ம கடுப்பாவ வெளியே நம்ம ஹீரோயின் பாவு பாவு அப்படின்னு காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோ விடுற மாதிரி இல்ல, செம்மையா நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம்ல நம்ம ஹீரோயினை பிடிச்சிடாரு. உனக்கு என்ன தாண்டி வேணும், ஏண்டி என்னோட வாழ்க்கையில நீ என்ன தனியாவே விட மாட்டியே, என்ன நாசம் பண்றதுக்குன்னே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னோட ஒரு தப்புனால என்னோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ண போறியான்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆமா பண்ணதா போற, இவனால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ போன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப டீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. வேற வழியே இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ப்ராஜெக்ட் விஷயம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்ப அந்த ப்ராஜெக்ட ஹீரோயினோட அப்பா மீனா கையில எடுத்து கொடுத்துறாங்க. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாவுது. அடைச்சா என்னடா இது எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாவுறாங்க. ஆனா மீனாக்கா செம்ம சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவ கொஞ்சம் கொஞ்சமா மீனாவுடைய அப்பா ஹீரோயினோட அப்பா மனசுல இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கன்னு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. அவளுக்கு வந்துட்டு எப்ப பாரு எங்க அப்பாவுடைய மனசுல இடம் வந்துருச்சு, அவ இந்த கம்பெனிக்கு வந்துட்டா இல்லையா, எங்க அப்பனக்காரன் கல்யாணமும் பண்ணாலும் பண்ணிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கன்னு கிட்ட டென்ஷன் ஆவ. இப்ப ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். அப்ப நம்ம மீனா வந்துட்டு ஹீரோவை பாத்துறா. ஹீரோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா பாருங்க. ஹீரோயின் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா தான் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்ப மீனா உள்ள என்ட்ரு ஆவ ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இன்வால்வ் ஆகாதவங்க அங்க வரக்கூடாது, இங்க இருந்து வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்ல மீனாவும் சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மீனாவும் திரும்பி பாக்குறான். ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் பக்கத்துல வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நம்ம ஹீரோவுக்கு. அப்படியே ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் மறுபடியும் வேலை வாங்கிறதுக்காக 10 நாள் ஒர்க்க ஒரே நாள்ல முடிச்சு கொடுக்கணும்னு ஹீரோ கிட்ட சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோ மேல பாவப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா பண்ணுடா டே கொய்யால பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல தானே இருக்கான். உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட தங்கச்சி ஹே நீ இங்கதான் வேலை சரியானே ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அடைச்சா என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சி கூப்பிட்டு பேசுறாங்க. ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஆபீஸ்ல எல்லாம் வந்து ஏண்டி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நீ அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன திடீர்னு நீ அவன் பக்கத்துலயே வச்சிட்டு இருக்க, ஹோ என் மேல உனக்கு சந்தேகமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. இங்க பாரு அவன் ஒன்னும் நல்ல பையன்லாம் கிடையாது, அவன் என் பக்கத்துல இருந்தாதான் நான் உன்னை வந்துட்டு நல்லா பாத்துக்க முடியும். ஏன்னா அவன் உன்னை ஏதாவது பண்ணிட்டானா என்னடி பண்றது, எனக்கு இருக்கட்டும் ஒரே ஒரு தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படி
மறுபடியும் அவங்க தங்கச்சியை சமாதானப்படுத்த இங்க நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லா உட்காந்து ஹீரோயின் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிக்கிறான். சோ காலையில முடிச்சுனானே நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. சோ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பேட்டோடைய நினைப்பு வந்துருச்சு போல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயின் அந்த தண்ணியில குதிச்சப்ப ஹீரோ தானே காப்பாத்திருப்பான். ஆனா பேட் தான் தான் காப்பாத்தினு போய் சொன்னா இல்லையா, அப்ப கூட நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பேட்டோடைய ஒரு சட்டை எடுத்து வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஒரு அழகான பையன் தான் உன்னை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த சட்டையை இப்ப நம்ம ஹீரோயின் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த சட்டைக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோடைய காரை இடிச்சப்ப ஒரு ரிங்க காம்பன்சேஷனா கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரிங்க எடுக்கிறாங்க. இது எப்பரா இது இந்த ரிங்க ஹீரோடைய பாக்கெட் குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அன்னைக்கு விஷயம் என்னன்னா பேட்டோடைய சட்டையை தான் நம்ம ஹீரோ எடுத்து ஹீரோயினுக்கு போத்தலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பேட்டோடைய சட்டை வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். இதனால ஹீரோ அவனுடைய ஷர்ட்டை கட்டி தான் ஹீரோயினுக்கு போத்தியே விட்டுருப்பான். ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தன்னை காப்பாத்தனால தான் பேட்டையே லவ் பண்ணிருப்பா. இப்ப அதுவே இல்லைன்னு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் காலைல வந்துட்டு சாப்பிடலான்னு வரக்குள்ள ஹீரோயினோட அப்பா மறுபடியும் கல்ஃப்ல யாருன்னு போய் சொல்லிட்டு மீனா கூட வெளியே போயிருக்காரு போல இருக்கு. ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய வீட்டுல தான் தங்கியிருக்கான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவன் வேலை தேட தான் இங்க வந்திருக்கான். அதுக்காக அவன் இன்டர்வியூ போவ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை எப்பயும் போல ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேலையை நம்ம ஹீரோயின் அசால்ட்டா அந்த வேலையை நல்லாவே இல்ல மறுபடியும் அந்த வேலையை ரீஎடிட் பண்ணி பண்ணுன்னு சொல்ல ஹீரோக்கா செம்ம கடுப்பாகுது. ஏன்னா ஆல்ரெடி அது 10 நாள் ஒர்க், இப்ப மறுபடியும் அதை ரீஎடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மீனாவுடைய பையன் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா இவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு ஹோட்டல்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இங்க பாரு நான் சொன்ன ஒர்க் கூட இன்னொரு 10 நாளுக்கான சேர்த்து ஒரு ஒர்க் இருக்கு அதையும் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வேலை மேல வேலை கொடுக்க ஹீரோ எம்மா தாய் ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சுமான்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் தெரியாது, காலையில் நீ அந்த வேலையை செஞ்சுட்டு தான் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஹீரோ அதை பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு மீனா கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த பையபிள்ளை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா செம லக்ஸரியான ஒரு ஹோட்டல்ல ரூம்லாம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் காலைல ஜிம்முக்கு போறாங்க. அப்படி போகல நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப்ல யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட போறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டை நம்ம ஹீரோயின் ஜிம்ல பாக்குறாங்க. என்ன அங்கிள் நீங்க கல்ஃப்ல ஆட போலையான்னு கேட்க இல்லையம்மா என்னோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருக்கா, அப்படியும் இல்லாம உன்னுடைய அப்பாவை பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆச்சுமான்னு சொல்ல ஹீரோனுக்கு டவுட் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கால் பண்ணி என்னப்பா எப்படி இருக்கீங்க என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டோடைய பேரை சொல்லி ஆமா அவனும் என் கூட தான் இருக்கான் நல்லா என்ஜாய் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா போய் சொல்லிட்டாரு. ஆனா பக்கத்துல மீனாவுடைய குழந்தையும் பேசுற சவுண்ட் நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. என்னது இது ஏதோ குழந்தை சவுண்ட் கேக்குது, இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஒருவேளை இது மீனாவுடைய வாய்ஸா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள இந்த நேரத்துல ஹீரோயினோட செக்ரட்டரி வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. ஒழுங்கா இங்க இருந்து ரூமை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு பாவம் அந்த செக்ரட்டரி பொண்ணை கத்தி விட்டுறாங்க. அந்த செக்ரட்டரி பொண்ணு வெளியே வந்தா ஹீரோ வந்துட்டு அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சு ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஹீரோயின்ட்ட சப்மிட் பண்ணலான்னு வரக்குள்ள ஆனா ஹீரோயின் உள்ள இருக்காங்க இல்லையா. உடனே இந்த செக்ரட்டரி பொண்ணு சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் மேடம் கேட்டு வந்துடுன்னு உள்ள போனா ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஐ செட் கெட் அவுட் அப்படின்னு அந்த பிள்ளையை கத்தி விட்டுறாங்க. அந்த பிள்ளை வெளியே பாவமா வந்து ஹீரோ கிட்ட சார் ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க மேடமே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண சோ இந்த டைம் ஹீரோயினோட அப்பா போய் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த மீனா என்ன பண்றா வேணும்னே ஹீரோயின் தான் தெரிஞ்சு கால் அட்டென்ட் பண்ணி பேசி செல்லம் என்ன பண்ற அங்கிள் கூட விளையாடுறியா பார்த்து விளையாடு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா அங்கதான் இருக்காருன்றதை போட்டு கொடுத்தாரா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் இருந்தது இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சோ ஹீரோயின் அங்க அழுதுட்டு இருக்கா. இந்த மீனா பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கா. எனக்கு இவளை பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்குது பாச்சா. சில மூஞ்செல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பழகலனாலும் இரிட்டேட்டிங்கான ஃபேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு இந்த மீனாவை சுத்தமா பிடிக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ பொறுமையை இழந்துடா. ஏமா எவ்வளவு நேரம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நானே போய் கேட்டுக்கிறேன் நகருமான்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரியை தாண்டி ஹீரோயின் கிட்ட உள்ள வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஆல்ரெடி 10 நாள் ஒர்க்கை நான் சரியா பண்ணேன் ஆனா நீ அதை சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண சொன்னா அதையும் பண்ண நேத்து நைட்டு கால் பண்ணி மறுபடியும் ஒரு 10 நாளுக்கான ஒர்க்கை கொடுத்தேன் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு வந்தா என்ன இந்த மாதிரி வெளியே வெயிட் பண்ண வைக்கிறேன் என்ன உனக்கு டார்ச்சர் பண்றதுக்கு வேற வழியே கிடைக்கல இந்த மாதிரி தான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயின் பதில் சொல்லாம இருக்க. ஹீரோ டைரக்டா வந்து ஹீரோயினை பாக்குறான் பாருங்க. அப்படியே ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் போல்டா பேசி தான் பாத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்ன ரீசன்னே தெரியாம அழுதுட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா அங்கிருந்து வந்துட்டு கிளம்பிடா. சரி ஓகே நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட. இப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க டேபிள் இருக்க அவங்க அம்மா போட்டோ பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. உன்னோட இடத்துல வேற எந்த ஒரு பொண்ணையும் நான் வர விட மாட்டேமா ஆனா இந்த அப்பா பாருமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோமே ஆஃபீஸ்க்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கான். சோ அப்ப ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவுமே பாக்குறான். அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னாச்சு இந்த பிள்ளை ஏன் அழுதுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா நல்லா ஜாலியா மீனா கூட இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணாங்க பேட் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு வருவாங்க. சோ அந்த பாருக்கு தான் இப்ப நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. இப்ப பேட் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே நம்ம ஹீரோயினோட மைண்டுக்குள்ள வந்துட்டு போவ இன்னும் நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கு செம்ம டிப்ரெஷன் ஆகுது. ஸோ பேட்டை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க, அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க, செம்மையா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பேட் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்றப்ப ரிங் எல்லாம் கொடுத்து ஏகப்பட்ட பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க அப்பா உனக்கு பிடிக்கலனா நம்ம வேற இடத்துல போயிட்டு வந்து ஸ்டே பண்ணி நம்ம ஜாலியா நம்ம லைஃப் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த தீவுல அப்பதான் அந்த வீட்டை கூட வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கக்குள்ள கண்ணு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்றான். என்ன ஆச்சு, நீ ஏதோ ஆஃபீஸ்ல அழுதுட்டு இருந்தியாமே, இந்த மாதிரி செக்ரட்டரி ஃபோன் பண்ணி சொன்னா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு பேட் இது கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்ல தேடிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் நான் வீட்டுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, நல்லா குடி போதையில அங்கிருந்து கிளம்பலான்னு போக்கல என்ன பண்றாங்க, கால் தடிக்கி கீழே விழுந்துறாங்க. யாரோ வந்து தூக்குறாங்க, அது யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்தோன்னே நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க ஹீரோ உடனே இப்பதான் சொல்றான், ஆக்சுவலி அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவும் பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களா, இந்த மாதிரி வந்துட்டு கன்னுக்கு ஃபோன் ரீச் பண்ண ஆனா ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்துட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஏதோ பாருக்கு போயிருக்காங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பாவம் அழுதுருக்கும் ஹீரோ கிட்ட. அதனால தான் ஹீரோ இங்க வந்திருப்பான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு சரி ஓகேவா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, என்னால் நடந்தே வர முடியல, பார்த்தல நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு சரிவா நான் உன உப்பு மட்டும் தூக்கிக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் யோசிக்காம போயிட்டு பிகி பேக் ஏறிக்கிறாங்க நம்ம ஹீரோ மேல. என்னம்மா சொன்ன உடனே பிகி பேக் ஏறிக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் நல்லா ஜம்முன்னு வாட்டமா உட்காந்துக்கிறாங்க. வேற ஹீரோ உடனே எந்த கடையிலமா அரிசி வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் நான் வீட்டுக்கு போக விரும்பலன்னு சொன்னோன்னே ஹீரோ என்ன வீட்டுக்கு போக விரும்பலையா, அப்புறம் அவனை எங்க கூட்டிட்டு போறதுன்னு ஹீரோயின் ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்க நம்ம மீனாவுடைய அப்பா வந்த வேலையை சரி நம்ம ஹீரோயினோட அப்பா வந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு மீனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா ரிங்க கொடுத்து will you marry me அப்படின்னு ப்ரப்போஸே பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா மீனா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. என்னத்த ஷாக் ஆகுது, ஒருத்தவங்களை செடியூஸ் பண்றதா அவங்களை கல்யாணம் பண்ணி அவங்களுடைய சொத்தெல்லாம் அனுபவிக்கணும் தானே, அப்புறம் என்ன ஷாக் ஆகி அவ பார்த்துட்டு இருக்கா, அப்படிதான் எனக்குமே தோணுது. ஸோ இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரூம்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப ஹீரோ என்ன பண்ணா அந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஷவருக்கான வந்துட்டு டவல் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போய் குழி ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் கொடுத்து கேர் பண்ணி பாத்துக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. அட போமா சரி ஓகே நான் இங்க இருந்து போறேன், பத்திரமா இருந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான் பாருங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூமுக்கு கீழே இருக்கா அந்த ஒரு ஸ்விமிங் பூலையே முறைச்சு பாத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ண ஆக்சுவலி போறோம்னு தான் சொல்லியிருப்பான், இருந்தாலும் ஹீரோக்கு மனசு வந்திருக்காது. அதனால ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினோட பக்கத்து ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவனும் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோயின் என்ன பண்ணாங்க கீழே இருக்க ஸ்விமிங் பூல் கிட்ட நின்று தபகடின்னு குதிச்சுடுவாங்களாம் தண்ணியில. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பதறி அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோனுக்கு தண்ணிக்குள்ள பேட்டோடைய அந்த ஒரு உருவம் தெரியுது. பேட்டை பார்த்தோன்னே பேட் நீ உயிரோடு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு பேட்டை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. பேட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பேட்டோடைய முகத்தை பார்க்க ஏகப்பட்ட ரத்த கரைகள் இருக்கு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஓடி வராங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டா வந்தாரா, வந்து என்ன பண்ணிட்டு இருக்கமா நம்ம மேல போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போவேன். இது தெரியாம நம்ம இவர் ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, நல்லா மீனா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டிமேட் ஆயிட்டு அங்க ஜாலியா இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு வந்து சிபிஆர் எல்லாம் கொடுக்க திடீர்னு ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருமா. அவ்வளவுதான் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, என்ன வந்துட்டு செடியூஸ் பண்ண பாக்குறியா பிளா பிளா பிளான்னு கத்த. ஏமா தாயே நீ ஏமா தண்ணியில விழுந்த, நீ என்ன சாக போனியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் ஏன்டா சாக போனோம், எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியும் சொல்ல. என்ன ஸ்விம்மிங்லாம் தெரியுமா லூசா, நீ உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னா அன்னைக்கே பிரிட்ஜு கீழ இருந்து குதிச்சேன், அன்னைக்கே நீ தண்ணியை விட்டு வெளியே வரல, நான் தான் உன்னை சிபிஆர் எல்லாம் கொடுத்து காப்பாத்தினா தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்த விஷயத்த சொல்லிடுறான் நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன சொல்ற உண்மையா நீ என்ன காப்பாத்தினே, ஆமா உன் கூட இருந்தால உன்னோட லவர் பேட் அவனை கூட நான் தான் காப்பாத்தினேன், அவன் தான் ஃபர்ஸ்ட் தண்ணியில குதிச்சான், ஆனா உன்னை காப்பாற்ற முடியாம அவன் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருந்தான், அதுக்கப்புறமா நான் கீழே குதிச்சு உன்னை தான் நான் தான் உனக்கு சிபிஆர் எல்லாம் கொடுத்து காப்பாத்தினேன், என் சட்டையெல்லாம் எடுத்து உனக்கு நான் போத்தி விட்டனே அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அதாவது நம்ம பேட்டு காப்பாத்தினா அப்படின்றனால தான் வந்துட்டு லவ்வே வந்திருக்கும். இப்ப அதே இல்லைன்னொன்னே ஹீரோயின் அப்படியே என்னையா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி படுத்துக்கிறாங்க. நீ எதுக்கு அங்க வந்தேன்னு சொல்லி கேட்க ஹீரோ ஒன்னும் இல்ல, நீ மாட்டுக்கு காரை அடிச்சு டைமண்ட் ரிங்க கொடுத்துட்டு போயிட்டா, எனக்கு எது அந்த டைமண்ட் ரிங் தான் உன்ட்ட ரிட்டர்ன் கொடுக்கலான்னு தான் நான் வந்தேன், யதார்த்தமா அந்த பிரிட்ஜு கிட்ட உன் காரை பார்த்தேன்னு சொல்லிட்டு மொத்த உண்மையை நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க ரூம்குள்ள போயிட்டு அந்த ரிங்கையே பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ வர வந்து இங்க பாருமா மறுபடியும் சோறு வைக்கிறேன், தயவு செஞ்சு சோறு சாப்பிட்டு அமைதியா படுமா ஓகேவா, மறுபடியும் சூசைட்லாம் பண்ணிக்க போவாதுன்னு சொல்ல. ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம ஹீரோவே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ஒரு லைட்டா அடிபட்டு இருக்கும், அந்த ஸ்விமிங் பூல்ல விழுந்தாங்க இல்லையா, அதுல அடிப்பட்ட காயம் கொஞ்சமா இருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா சரி காட்டுங்க பாரு காயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா மருந்தெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. இன்னுமே நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம ஹீரோயினோட மனசுல பேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பாத்தினால லவ் வந்திருக்கும். இப்போ அதுவே இல்லைன்னொன்னே அது என்ன விஷயம் அப்படின்றது நம்ம ஹீரோயினால சொல்ல முடியல. அப்படியே நைட்டு போது மறுநாள் காலைல காமிக்கிறாங்க ஹீரோ எம்மா தாயி நான் 10-15 நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கை ஒரே நைட்ல பண்ண, தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்டை பார்த்து பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா நீ அப்ரூவல் கொடுத்தா கொஞ்சம் உனக்கு கோடி கும்பிடுமா போடுவேன்னு சொல்ல ரெண்டு பேருமே உட்காந்து ஒர்க் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே யதார்த்தமா
என்ன பண்ணாங்க, க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ கான்டாக்ட்ல பாத்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட் பிடிச்சு போயிட்டு ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிட்டு என் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா கத்த ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் டேய் வாயை மூடி தள்ளடா, எல்லாரும் நம்மள தாண்டா பாக்குறாங்கன்னு சொல்ல, ஆனா ஹீரோ வச்சே சேர்ந்து நம்ம ஹீரோயின் கூடயே சேர்ந்து குதிக்க ஆரம்பிச்சுனா நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மல் ஆகுறாங்க. இப்ப ஹீரோயின் ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ ஹீரோ கூட என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு கார்ல வந்துடுறாங்க. சோ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, என்ன இது வரைக்கும் டிராப் பண்ணா போதுமா, உள்ள ஏகப்பட்ட திங்ஸ்லாம் இருக்கு, எடுத்துக்கொண்டு போய் உள்ள வைன்னு சொல்ல, ஏமா உனக்கு டிரைவர் வேலை பார்த்து உன்னை நான் உயிரை காப்பாத்தினா நீ என்ன வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கூலி தொழிலாளி மாதிரி ஆக்கிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் ஹே எடுத்துட்டு போய் உள்ள வை, நான் உனக்கு வைன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ என்ன பண்ணா எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறான் பாருங்க. கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா கூட, மீனாவுடைய பையன், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பா, அதுக்கப்புறமா கண்ணு, சோ இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. சோ ஹீரோவும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கூட இருக்குன்னு ஹீரோயினோட தங்கச்சி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆவறா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு இல்லையா. சோ நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் கூட தான் இருந்தானே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் கண்ணு கிட்ட நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு, ஒரு வீடு ஒண்ணு பெருசா ஒரு வீடு ஒண்ணு வாங்கி டாக்குமெண்ட்ஸா எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. எதுக்காகனா மீனாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. பாருங்களேன், லவ் வந்துட்டு ஓகே சொன்னதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய வீடே கிஃப்டா கொடுக்குறாங்களாம்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட, நீ என்ன வந்துட்டு அவன் கிட்ட இருந்து தள்ளிருன்னு சொல்லிட்டு இப்ப நீ அவன் கூட இருந்தியா, நைட்டு ஃபுல்லா நீ அவன் கூட தான் இருந்தியான்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமா நான் வந்துட்டு நான் ஒரு ரூம்ல இருந்தேன், அவன் ஒரு ரூம்ல இருந்தா, நான் அவன் கூட இருந்ததுக்கான ரீசனே வந்துட்டு வேற, நான் வந்துட்டு வேற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன், இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அப்பா என்னமா பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா அப்படியே ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி வராரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இப்ப கேட்டுறாங்க, என்ன மீனா கூட நல்லா என்ஜாய் பண்ணீங்களா, நீங்க அவ கூட தானே இருந்தீங்க, போய் சொல்லாம சொல்லுங்கன்னு. சோ உடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அழுதுகிட்டே, என்னப்பா சொல்ற, அவ சொல்றதெல்லாம் உண்மையாவே நீங்க மீனா கூட தான் இருந்தீங்களா, நீங்க அம்மாவோட இடத்த வேற யாருக்காவது கொடுக்க போறீங்களா என்ன அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க மீனா கூட வெளியே போறீங்க, ஜாலியா சுத்துறீங்க, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல, ஆனா அம்மாவுடைய இடத்த மட்டும் வேற யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் தான் உங்களுக்கு யமனா வந்து உங்க தலைமையில நிப்பன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கடுப்புல அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அங்க இந்த ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வரா, சாரிக்கா நான் கூட உன்னை தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிடுக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுகிட்டே, பாருடி அம்மாவோட இடத்த அப்பா வந்துட்டு யாருக்கோ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப தப்புடி, அப்பா பண்றதெல்லாம் ரொம்ப தப்புடின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சியும் அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மீனா மறுநாள் அவளோட செக்ரட்டரி கிட்ட, பத்தியா ஹீரோயினோட அப்பா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, அதுவும் ஹீரோயினோட அம்மாவோட ரிங்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த செக்ரட்டரி பொண்ணு என்ன சொல்றா, இங்க பாரு நம்மளுடைய பிளான்ல நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமா உள்ள வந்துட்டு இருக்கோம், சீக்கிரமா நீ ஹீரோயினோட அப்பாவை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போற வழியை பாருன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு மீனா கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணா, ஆபீஸ்ல ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா பேசுறதுக்காக வரான் பாருங்க. அப்படி லிஃப்ட்டுக்குள்ள ஏறான், லிஃப்ட்டுக்குள்ள திடீர்னு கரண்ட்டும் கட் ஆயிடுது, யாரோ ஒரு பொண்ணு உள்ள வரா. இப்ப அந்த பொண்ணுடைய போன் கீழே விழுந்தது. சோ அந்த பொண்ணுடைய போனை நம்ம ஹீரோ எடுத்து கையில கொடுக்க, அப்பதான் அது யாருடைய போனுன்னு தெரிய வருது, அது வேற யாரும் கிடையாது, மீனாவது. சோ இவங்க ரெண்டு பேருமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கு. சோ மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வராங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸும் ஆவறாங்க. நம்ம ஹீரோவும் மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா கை குலுக்குறப்ப நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபெமிலியரான டச் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வர, சோ உடனே ஹீரோ கையை எடுத்துக்கிறாங்க. மீனாவும் அங்க இருந்து கிளம்பிட, ஹீரோயின் உடனே வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு, என்ன உனக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க நார்மலா. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், மீனா, அதுக்கப்புறமா வந்துட்டு கண்ணு, ஹீரோயினோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப மீனாவை பாக்குறப்ப மீனா வந்துட்டு அவளுடைய தலைமுடியை வந்து பாத்தீங்கன்னா சுருட்ட பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த மாதிரி மிங்க் தான் பண்ணுவா. இதை நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கிளான்ஸ் ஆகுது. ஏன்னா இதே மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா மிங்கும் பண்ணுவா. இப்போ வந்துட்டு மீனாவை டச் பண்ணப்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டச் மாதிரி இந்த இல்லையா, அதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ அப்படியே ப்ராஜெக்ட்ல அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்டன் ஆவ. ஹீரோயின் வந்து கரெக்டா அந்த விஷயத்தை சமாளிச்சிட்டாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சமாளிக்க. இன்னொரு பக்கம் அந்த மீனா என்ன பண்றா, யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்கா. போன்ல என்ன சொல்லிட்டு இருக்கா, இப்பதான் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு, சீக்கிரமா என்னுடைய வேலையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு யார்கிட்டயே பேசிட்டு இருக்கா. யார்கிட்டன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, சோ நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த பொசிஷனா நம்ம மீனாவுக்கு கொடுத்துறாரு. ஆக்சுவலி அவ மேனேஜர் தான் இருந்தாரு, அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு மேனேஜர் இது பொசிஷனை கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாவுறாங்க. ஆனா என்ன சொல்ல முடியும், எல்லாரும் முன்னாடி அமைதியாவே இருந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு மீனாவுடைய நினைப்பாவே இருக்கு. ஏன்னா மீனாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்களே, அப்ப எல்லாருமே அழகா இருக்குன்னு சொன்னது, இப்ப ஃபெமிலியரான ஒரு டச். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மிங்க் பண்ற மாதிரி முடியை வந்துட்டு கோதி விடுறது. சோ இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்ன ஃபீல்னே அவருக்கே சொல்ல தெரியல. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கண்ணு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு அடுத்த பொசிஷனை இந்த மீனா கொடுத்துருக்காங்க, அதாவது எனக்கு அடுத்த பொசிஷனை ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு அப்பா, ஆனா இப்ப என்னன்னா எனக்கு என்னோட ஈக்குவலான பொசிஷனை அவளுக்கு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு கண்ணு கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் புலம்பி அழுதுட்டு இருக்க. அப்படியே கண்ணு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இன்னொரு பக்கம் மீனா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு என்ன இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணது உங்க பொண்ணுக்கு பிடிக்கல
போல இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா எங்க உன் கையில இருக்க ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்க மீனா உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீனா போடுறா. ஒன்னும் இல்ல நான் கையில ரிங் போட்டிருக்காத உங்க பொண்ணு பாட்டானா அவ ஹர்ட் ஆவா இல்லையா, அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் அவகிட்ட சொல்லலன்னு நம்ம லவ் விஷயத்த அப்படின்னு மாதிரி வந்துட்டு மீனா ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்ல ஹீரோவும் மீனாவும் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது சாரி மிங்கும் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்கன்றத ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு கெஃபேல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிங்க பொண்ணை பார்த்துருப்பா. ஸோ இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டேன். ஸோ மிங்கோடைய அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ பார்க்கறதுக்காக போறான். வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு நினைக்கிறான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மிங்கோடைய அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு மிங்கோடைய அம்மாவை பார்த்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா அவளுடைய கேபினுக்கு வரா பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கங்க்ராட்ஸ் பண்றாங்க. அப்புறம் என்னோட பொசிஷனுக்குள்ளே வந்துட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க அப்பா உனக்கு இந்த பொசிஷனை கொடுத்துருக்காருன்னா ஜஸ்ட் நீ வேலையை மட்டும் தான் செய்யணும். எங்க அப்பாவை மைக்கி நீ எப்படியும் இந்த பொசிஷனை வந்துட்டு அடைஞ்சு தீர்ந்துட்ட, அது மட்டும் இல்லாம உன்னோட பாடியை கூட தான் யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி கேவலமா நம்ம மீனாவை பேசிடா. மீனாவுக்குமே கோவம் வருது. ஆனா அவ பெருசா எதுவும் வெளியே காமிச்சுக்காம அப்படியே விட்டுறா. அப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அங்க வந்து கிளம்ப இப்போ வந்துட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு கிட்ட நம்ம இந்த மீனா என்ன சொல்றா, இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கூட எனக்கு டின்னர் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட செக்ரட்டரி கிட்ட செம்ம கடுப்புல பேசிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அசிங்கமா பேசிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனால இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோயினோட பர்த்டே, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயினோட அப்பா போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மீனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு டைரக்டா நம்ம கண்ணு கிட்ட கேட்டுறாரு, உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்தானே எனக்கு நல்லாவே தெரியும், நானுமே ஒரு ஆம்பளை தானே, சோ உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால கண்டிப்பா வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னுடைய லவ்வுக்கு ஹீரோயினோட அப்பா ஓகே சொல்லிட்டாரு. கன் என்ன பண்ணா சரி ஓகேடா இன்னைக்கு தான் ஹீரோயினோட பர்த்டே, இன்னைக்கே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. சோ இந்த பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை வீட்டுல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஹீரோயினோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கேக்லாம் நல்லாவே பண்ண வரும் போல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி அந்த மாதிரி கேக்லாம் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஆபீஸ்ல அவனோட ஃபைலை மிஸ் பண்ணிடுறான். அந்த ஃபைலுக்குள்ள மிங்கோடைய போட்டோ இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுல இருந்து அந்த போட்டோவை எடுக்கலான்னு வரக்குள்ள கரெக்டா அந்த இடத்துல மீனா வந்து அந்த போட்டோ எடுத்துட்டு ஹே இது என்ன பாக்கிறதுக்கு உன்ன மாதிரி இருக்காங்க, உன்னுடைய தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ உடனே இல்ல இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா கிட்ட சொல்ல இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் ஒருத்தர் பாக்குறாங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை ரெண்டு பேருமே கூட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மீனாவையே பாத்துட்டு இருக்கான். பிளஸ் மிங்கோடைய போட்டோ எடுத்து வச்சுக்க ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுல வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. எங்கம்மா என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்காரங்க கிட்ட கேட்க அவன் வந்து ஹீரோயினோட தங்கச்சி போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா அக்காவுக்கு வந்துட்டு 12 மணிக்கு போல நல்லா ஒரு சூப்பரான விஷஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட ஒளிஞ்சின்னு உட்காந்துட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே. ஏன்னா எந்த ஒரு இதையும் பாத்திரக்கூடாது இல்லையா. இந்த டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க, வீட்டுக்கு போனோம் என்ன வந்து பிக் பண்ணிக்கிறியான்னு கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினோட வீட்டுல தான் இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போனை வாங்கி இந்த மாதிரி எங்க அக்காவுக்கு இன்னைக்கு பர்த்டே பிளஸ் பேசாம நீயும் பேசாம வாங்க நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா அவங்களோட பர்த்டேக்கு ரெடி ஆயிட்டே இருக்கா. நம்ம கன்னு கால் பண்ணி வெளியே உனக்காக ஒரு பொக்கே ஒன்று காத்துட்டு இருக்கா, அந்த பொக்கே போய் வாங்கிக்கோ ஓகேவான்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சந்தோஷத்தோடய வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி அப்படியே வீட்டு வாசலுக்கு குடுகுடுன்னு ஓடுறாங்க. இப்போ பொக்கே வச்சுட்டு ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா போனா அப்படியே அந்த பொக்கேவை நவுத்துனா உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ இருக்காரு. ஹீரோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் கலர் ரோஸ் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே சொன்னோன்னே ஹீரோனுக்கு லைட்டா நம்ம ஹீரோ மேல அப்படியே ஹீரோ மேல எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் கிடைக்குது நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ கிட்ட. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு ஆக்சுவலி என்னன்னா அந்த பொக்கே வந்துட்டு டெலிவரி பண்ண வந்தவன் ஹீரோயினுக்கு கொடுக்காம அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்தனால ஹீரோ கையில கொடுத்துட்டு போனதுனால ஹீரோ அந்த பொக்கேவை பார்த்திருப்பான். அதனால தான் இப்ப ஹீரோயின் கிட்ட கொடுத்துருக்கான். அப்ப ஹீரோயின் இது நான் ஒன்னும் வாங்கிட்டு வரல, கன்னு உனக்காக கொடுத்தது போல இருக்குன்னு சொல்லிட்டு கிரீட்டிங் கார்டை காமிக்க ஹீரோயின் கடுப்பாயிராங்க. அடைச்ச அவ்வளவுதானா அப்படின்னு கடுப்பாவ. இன்னொரு பக்கம் மீனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. மீனாவுடைய செக்ரட்டரி அவ பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே அங்க போவாரா இல்ல இங்க வருவாரான்னு சொல்ல மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல கண்டிப்பா இருந்தாலும் இங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்புல நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே விஷலாம் பண்றா. சோ கேக்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வரா. கரெக்டா கன்னு அந்த இடத்துக்கு வந்துறான். கன்னு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சோ ஹீரோயின் சிரிக்கிறாங்க, நான் இன்னும் சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நான் கிளம்புறேன் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு கிளம்புறப்ப ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோவை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உட்காந்துறாரு சாப்பிட. ஆக்சுவலி இது ஹீரோயினால சொல்லல, ஹீரோயினோட தங்கச்சி தான் சொல்லியிருப்பா இந்த மாதிரி ஹீரோ சாப்பிட்டு போக சொல்ல அப்படின்னு சொன்னனால தான் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் டின்னருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண மீனாவுடைய வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வராரு. ஸோ மீனா கிட்ட பொக்கே எல்லாம் கொடுத்து டின்னர்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டின்னர் என்னால பண்ண
முடியாது, சாரிமா இந்த மாதிரி என்னோட பொண்ணு கிட்ட நான் போகணும்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்பா வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டே இருக்கோல, கரெக்டா கன் என்ன பண்ணா ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி, சார் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு சொல்ல, இந்த நேரம்னு பார்த்து இந்த மீனா பொண்ணு என்ன பண்றா, அவளுடைய 2 ஆளுங்களை செட்டப் பண்ணி லைட்லாம் ஆஃப் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து மீனாக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி நீங்க மீனாக்கு பிறந்த நாள்லாம் கிடையாது, ஆனா இதை வச்சியாவது ஹீரோயினோட அப்பாவை இங்க தங்க வச்சு ஹீரோயினை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு தான் மீனாவுடைய பிளான். உடனே இப்ப மீனாவுடைய இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா, என்னமா இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா அப்படின்னு சொல்ல, ஆமா இன்னைக்கு என்னோட பர்த்டே தான், நீங்க லவ் பண்றீங்க என்ன, ஆனா என்னோட பர்த்டே கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல, இப்ப என்ன உங்க பொண்ணு பர்த்டேக்கு தானே போகணும், போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, மீனா கூட இருந்துட்டாரு. இது அந்த செக்ரட்டரி போன அந்த மீனாவுடைய செக்ரட்டரி இருக்கா இல்லையா, போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினோட போனுக்கு அனுப்பிச்சு வச்சுறா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஹர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாரும் அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா அந்த ஆள் என்னன்னா வந்துட்டு மீனா கூட இருக்கிறத பார்த்து ஹீரோயின் ஹர்ட் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஓகே இன்னும் ஒரு பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு சரி ஓகே நாங்க கிளம்புறோன்னு சொல்ல, ஹீரோனோட தங்கச்சி என்னாச்சு ஏன் அழுவுறன்னு சொல்ல, பாரு நான் அப்பா பண்ணிட்டு இருக்க வேலையை பாருன்னு சொல்ல, வந்துட்டு ஹீரோனோட தங்கச்சியும் பார்த்துட்டு செம்மையா கஷ்டப்பட. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட மிங்கும் மீனாவும் எனக்கு ஒரே மாதிரியே தெரியுறாங்கடா, ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டு டேய் மீனா உன்னுடைய பாஸ் அவ்வளவுதான் ஓகேவா, நீ மட்டும் வந்துட்டு எதோ நினைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, கண்ணு கூட சேர்ந்துட்டு மீனாவுடைய அபார்ட்மெண்ட் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு. ஆனா உள்ள போறதுக்கு அவங்களுக்கு மனசே வரல, அப்படியே கண்ணு கூட அழுதுகிட்டே அங்க அபார்ட்மெண்ட் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு வந்துட்டு மிங்கோடைய ஞாபகம் வந்ததுனால ஹீரோவும் மிங்கும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க இல்லையா ஒரு இது காஃபி ஷாப், அந்த காஃபி ஷாப்க்கு நம்ம ஹீரோ போனா ஆல்ரெடி அந்த இடத்துல மீனா உட்காந்து அழுதுட்டு இருக்கா ஒரு சேர்ல. நம்ம ஹீரோ பாக்குறோம் என்னடா இது நம்ம மிங்குக்கு பிடிச்ச காஃபி ஷாப் ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க. இங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கண்ணுக்கு கால் பண்ணி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு சீக்கிரமா அக்காவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் செம குஷி ஆயிடுறாங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண்ணு கூட போவேன். இப்ப நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் மீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரி, அதாவது காஃபி ஷாப்ல பாத்துக்கிற மாதிரியே காமிக்க ஹீரோயின் கண்ணு கூட கார்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப ரோட்ல நம்ம ஹீரோவும் மீனாவும் வந்துட்டு பேசிட்டு போறத பாக்குறாங்க. பேசிட்டு போனதை பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காரை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா கேட்கிறா ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி நீ வந்துட்டு நீ ரொம்ப கேரிங்கான பர்சனா இருக்க, அப்போ உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ வந்துட்டு இல்ல என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, உடனே மீனா என்ன பண்றா ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் பண்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்றா. ஹீரோ உடனே என்ன பண்ணா அப்படியே ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கா. மீனா டக்குன்னு கையை எடுத்துட்டு, ஆனா நீ ரொம்ப கேரிங்கான பர்சனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டு உன்னை வந்துட்டு உன் கூட வாழ்றதுக்கு அவ கொடுத்து வைக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனா கிளம்ப. இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் கண்ணும் வந்துட்டு பாத்துறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் ஹீரோ மேல டவுட் அதிகமாகுது. ஏன்னா மீனாவும் ஹீரோவும் வந்துட்டு ஒருவேளை கூட்டோ நம்மள ஏதாவது பழி வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் பண்றாங்களோ அப்படின்னு மீனா ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா சாரி சொல்றாங்க, மன்னிச்சிடுமா இந்த மாதிரி லேட்டா வந்ததுக்கு சாரிமான்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பண்றாங்க அழுதுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி ஓகே பரவாயில்லன்னு விட, உனக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவுடைய வெட்டிங் ரிங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கையில கொடுக்க, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் தான் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால வெட்டிங் ரிங்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் பா அப்படின்லாம் சொல்லி செம்மையா சந்தோஷப்படுறாங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா, அதாவது நம்ம அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு நம்ம மீனா மேல ஒரே சந்தேகமா இருக்கு. ஏன்னா காஃபி ஷாப்ல மிங்கு குடிக்கிற அதே காஃபி ஃபிளேவரை தான் வந்து பாத்தீங்கன்னா மீனாவும் வாங்கி குடிச்சிருப்பா. இப்ப ஹீரோக்கு மண்டைக்குள்ள எல்லாம் மீனாவை பாக்குறப்ப மிங்க பாக்குற மாதிரி இருக்கே, மிங்க பாக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டை குழம்பி போயிருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு மீனாவும் ஹீரோவும் எதுக்காக 1க்கு 2 தடவை மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. ஒரு வேளை வந்துட்டு நம்மள பழி வாங்கிறதுக்காக நம்ம அப்பா லவ் பண்ற மாதிரி மீனா நடிச்சிட்டு இருக்கா. அதனால வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மீனாவும் ஹீரோவும் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க. ஆனா அவங்க தங்கச்சிட்டு இதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கலாம்ல, வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம மீனா கிட்ட போயிட்டு, என்னமா ஏதோ வந்துட்டு நேற்று பர்த்டே ஃபங்க்ஷன்ல எங்க அப்பா வந்துட்டு நீ வரவிடாம தடுக்கிறதுக்காக எங்க அப்பா உன் கூடயே வச்சுக்கிட்டேன்னா எல்லாம் சரியாயிடுமா, என்னதான் இருந்தாலும் அவருடைய பொண்ணு ஓகேவா, எங்க அம்மாவுடைய இடத்தெல்லாம் உன்னால பிடிக்கவே முடியாது, இதை பத்தியா எங்க அம்மாவுடைய வெட்டிங் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, நம்ம மீனா கம்முன்னு இருப்பாளா. மீனாவும் என்ன பண்றா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட, இதை பத்தியா இந்த ரிங் எப்படி இருக்கு, உனக்கு இந்த ரிங் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி அனிவர்சரிக்காக ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக கிஃப்டா வாங்கின மோதிரத்தை தான் இப்ப மீனா போட்டிருக்கா. அதாவது ஹீரோயினுடைய அப்பா ப்ரப்போஸ் பண்ணி போட்டு விட்டுருப்பாரு. இதை பார்த்தோன்னே வருது பாருங்க நம்ம ஹீரோயினுக்கு கோவம், ஒழுங்கா எங்க அம்மா மோதிரத்தை கழட்டுடி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது உன்னால என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றா பாருங்க. ஹீரோயின் கடுப்பாயி சோ என்ன பண்ணாங்க, மீனாவுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. மோதிரத்தை வாங்கல, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மீனா அப்படியே படிக்கட்டுல இருந்து பொதுக்கடின்னு கீழே விழுற மாதிரி காமிச்சு இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல மீனா கீழே விழுந்தாலா இல்லையான்ற
அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.